நீங்களும் ஸோ இடைக்கிட இன்டர்நெட் இஷ்யூஸ் வந்து ஒன்று இருக்குது. எங்களோட ஏடிஎஸ்எல் லைன் தான் எங்களோட ஸ்ரீலங்கா டெலிகமெண்ட் ரைட். நான் ஆக்சுவலாக ஒரு பதிவு விஷயத்துக்காக காய்க்காண்டு இருந்தேன். நான் கிருஷ்ணரை வந்து அர்ஜுனனும் துரியோதனன் சந்திக்கிறேன், அதை பற்றி காய்க்கிறான்னு இருந்தேன். பட் அதுக்கு முதல் ஊடகங்களில் சும்மா போய்கொண்டிருப்போம் ஓசிலேட் பண்ணிவிட்டு அப்படி கேட்கல பதிவுகளை பார்க்குறது. நல்ல பதிவுகள்னால் அதுக்குரிய நல்ல கமெண்ட்ஸை போடுறது, அரசியல், ஆன்மீகம், காதல், சண்டை, இப்படி பலதரப்பட்ட சமூக பிரச்சனைகள் என்ன வந்தாலும் அதுக்கு எங்கட கருத்தை கொடுத்துட்டு போகிறது. பிடிச்சா லைக் பண்ணுறது, நல்லான்னு சொல்கிறது, மாற்று கருத்து இருந்தான்னு சொல்லி லைட்டாக சொல்லிட்டு போகிறது. மிகவும் பாரதூரமான விஷயங்கள் சொன்னால் சில நேரங்கள் அதை எடுத்து போஸ்ட் பண்ணிவிட்டு அது கருத்து போகிறது. இன்னும் பாரதூரமான விஷயம் இருந்தாண்டா அதை விளங்கப்படுத்த லைவுக்கு போகிறேன். அது நிறைய பேரை பாதிக்கும். ஒரு பதிவு ஒன்று பார்த்தேன், தலை சிறந்த போராளி எப்போதுமே கோவப்படுவதில்லை என்ற ஒரு நபர் பதிவு போட்டிருக்கிறார். பேரை கேட்டால் ஸ்ரீ வித்யானந்தாண்டு தனக்கு தானே ஒரு பேரை போட்டுட்டு ஒரு பதிவை போட்டிருக்கிறேன். இதை நான் மெயினாக அடுத்த இந்த சம்மந்தப்பட்டவர்கள் பிரச்சனைன்றதுக்கு இல்லை, ஒரு தவறான பதிவுன்றதையும் இல்லை, உங்களுக்கு வந்து நான் விளங்கப்படுத்த போகிறேன். எப்படி இந்த சமூக ஊடகங்களில் ஒரு பிழையான விஷயங்களை இத்தனை பேர் ஆதரிக்கணும். 1.3 people லைக் பண்ணியிருக்கேன். சில பேர் கேட்கலாம், உங்களுக்கு அவைக்கு லைக் போட்டது கோவமோண்டா அப்படி நினைச்சுக்கொள்ளுங்க. 23 கமெண்ட்ஸ் போட்டிருக்கு, எல்லாமே பாசிட்டிவ் கமெண்ட்ஸாக. ஒரு தடவை சரியான விளக்கம் கொடுக்கல, அதுக்காண்டி தான் பாருங்கள். 106 பேர் ஷேர் பண்ணியிருக்கிறேன். சில மனநோயாளிகள் தாங்களே போட்டுட்டு செய்யணும் தெரியாது, பட் இருந்தாலும் அதில் கொஞ்சம் கொண்டாலும் வெளியாக்களும் இருப்பினோம். சரி, இதுக்கு சங்கானை சேர்ந்த யாராவது சத்தியத்தில் என்ன கருத்து கொடுத்துருக்காருன்னா, தவறான கருத்தை ஆதரிக்கும் மக்களே அதிகம். இவர்கள் ஜான்சி ராணி வாழ்க்கை வரலாறு அறியாத மூடர்கள், சுபாஷ் சந்திர போஸே தெரியாத கேணைகள், வீரபாண்டிய கட்டப்பவன் வரலாறை காணாத கண்கட்டவர்கள், இலங்கையில் பெண்கள் போராட்ட குணமும் இலங்கையில் பெண்கள் போராடினவர், 5 இயக்க தலைவர்கள் பற்றி அறியாத அறிவிலிகள், இவற்றுக்கு மேலாக வாசுவ கிஷன் தர்மத்துக்கான கோபத்தை தெரியாதவர்கள், அதை விட ராமற்ற கோபத்தை தெரியாதவர்கள், கருணைக்கடல். இப்போ இதில் நான் கூட 2 விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். இங்கே இலங்கை என்னபடியால் இன்றைக்கு உங்களுக்கு இலங்கையை வடிவாக தெரியும். இங்கே வந்து 5 இயக்க தலைவர்கள் இருந்தவர் 5 பேரையும் அதர்மத்தை கண்டு கொந்தளித்தார்கள். அதர்மத்தை கண்டு கோபம் வராட்டி ஜடம். இதில் வந்து இந்த ரிமோட் கண்ட்ரோல் இருக்குது. இது வேறு வீட்டிலே இருக்குன்னு வைங்களேன், அந்த வீட்டில் இருக்கிற புருஷங்காரம் கொஞ்சம் அதை குடிச்சு போட்டு அடிக்கிறான்டா, ரிமோட் கண்ட்ரோலையும் போய் சண்டை அடிக்கணும், ஏன் அடிக்கிறான்னு கேட்காது. ஆனால் அங்கே ஒரு மகனை அல்லது ஒரு ஆளை இருந்தானே ஏன் அப்போ அடிக்கிறான்னு கேட்பான், இல்லைன்னா கண்டிக்க போவார். அப்போ ஜடத்துக்கும் மனிதனுக்கும் வித்தியாசம் இல்லை. தவறுற கையில் கோபம் வரும். கோபம் வராட்டி அது மனிதனமே கிடையாது. அநீதி நடக்கும்போது தட்டி கேட்டால் நீயும் கடவுள் என்றது ராமாயணம், அதுதான் மகாபாரதம் சொல்லுது. இதுகளை கூடி தெரியாதவர்கள் சில பதிவுகளை போடுது, அதுக்கு 1.3 people அதை விளங்காத லைக் பண்ணுறா. இவ்வளோ முட்டாள் கூட்டம் சமூகத்தில் இருக்குன்னு பாருங்க. இன்றைக்கு கந்தப்பு அரசியலுக்கு வர்றாண்டா ஆதரிக்கிற கூட்டமாக தான் இதுகள். மிகவும் ஒரு விதமான என்னென்று நினைக்கவே ஒரு பெரிய எங்கட அப்பா சொல்லுவார், இந்த சமூகத்தை நினைச்சு நீ கவலைப்படாதே அப்போ, அடிக்கடி சொல்கிற ஒரு வசனம். இந்த மாதிரியான அறிவிலிகள் இருக்கிற இதில் நாங்கள் பிறந்த நினைச்சு தான் கவலைப்பட வேணும், வெக்கப்பட வேணும். ஏதோ வண்டியை ஓட்டணும்னு அப்பா. 2வது அனுபவம் கூட எத்தனை வயசாகுது. அப்போ இந்த ஒரு தவறான ஒரு கருத்தை 1.3 people ஆதரிச்சிங்க. லைக் 23 பேர் அதுக்கு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்கன்னா, 106 பேர் ஷேர் பண்ணியிருக்கணும். என்னென்று தலை சிறந்த போராளி எப்போதுமே கோவப்படுவதில்லை. கோவப்படாட்டி என்னடா மனுஷன், அதுக்காண்டி எப்போ பார்த்தாலும் கத்திக்கொண்டு போக மாட்டில்லை. ராமனின் கோபத்தின் சீதையின் பிரிவால் இருக்க ராமனின் கோபத்தின் உருவாக நிற்பவரே என்று ராமனை விழிக்கிறார்கள். அதாவது சீதா பிராட்டியை கொண்டு போயிட்டு அந்த கோபத்தில் நிற்கிறாங்க. பரவாயில்ல தானே, ராவணன் தானே கொண்டு போகணும், ஒரு 2 மாதம் வச்சிருந்து விடட்டு கொண்டு விட முடியும். சாதாரண ஒரு ஆம்பளையோ 2 பஞ்சாதியோ ரோட்டில் சேட்டை விட்டாலும் இறக்கி விட்டுவாங்க. கடவுள் விட்டுட்டு இருப்பார். பரவாயில்ல ராமன் தானே கொண்டு போகணும், கொஞ்சம் நாளைக்கு வச்சிருக்கட்டும், ஆறுதலாக போய் கூட்டிகிட்டு கொண்டு விட முடியும். இப்படியான மொக்கு கூட்டங்கள் இன்றைக்கு நாட்டில் இருக்குது. பெரிய தவலை. அதை விட இலங்கையில் இருக்கிற மக்களுக்கும் தெரிஞ்சிருக்க கொஞ்சம் நடந்த போராட்டம், அதை விட மகளிர் படையணியில் இருந்த இபிஆர்ல இருந்தது, பிளாட்லேயும் இருந்தது. பிறகு எல்டிடி முதல் அதை ஆதரிக்க இல்லை, மாமேஸ்வரன் ஊர்மலாக்கா வச்சிருக்கே காதலிச்சு இயக்கத்தில் சேர்த்து வச்சிருக்கே அதை வேண்டாம் இருந்தவர். பிறகு அவர்கள் மகளிர் படையணியை போட்டு தாங்களாம் மகளிருக்காக வந்து ஒரு பெரிய மகளிர் அமைப்பு தளபதிகள் மாதிரி அறிக்கையிலும் விட்ட ஒவ்வொரு வருஷமும் மார்ச் 8ஆம் தேதி பக்கம் மகளிர் தினத்துக்கு அறிக்கையிலும் முடிவினோம். ஆனால் அங்கே வன்னியில் இருக்கிற மகளிர்கள் டீச்சர்ஸுக்கு டாய்லெட்டே கட்டி கொடுக்காதாக்கெல்லாம் அதை விடுவோம். எல்லா அரசியல் தான் சரிதானே, நாங்கள் எல்லாத்தையும் பார்த்தா வந்துருக்கிறோம், அதெல்லாம் பார்த்து கவலைப்பட்டு. அப்போ நன்மையும் செஞ்சிருக்கேன், இதில் எப்போ வரும்.
மகளிரத்துக்கு அரைக்க விடைக்க மகளுக்குரிய தேவை அங்கே பூர்த்தி செய்யப்பட்டா இல்லை அப்புறம் அரைக்க விடுவேன். நீ அரசியல்வாதி உனக்கு அரசியல்வாதிக்கு என்ன வித்தியாசம்? பக்கம் பக்கம் இன்று அனைத்துல மகளிரமாகும் காலங்காலமாக கொடுக்கப்பட்ட மக்கள் அங்கே கக்கூசு போகிறதுக்கே கக்கூசு இல்லை, அப்புறம் கொடுக்கப்பட்ட மக்கள் இப்படி எத்தனையோ பார்த்துட்டு வந்துட்டு வருடா சொல்யூஷன் யாரும் சிரிச்சு விட்டுருவோங்களா கேட்டால். அப்போ அந்த நேரத்தில் பெண்கள் தளபதியாக இருந்தாலும் விதிஷாண்டா அவங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கு. ஒரு ஐயர்பெண் சரிதானே, வடமராட்சியை சேர்ந்தவர் ஒரு ஐயர்பெண், பூசை செய்கிற குடும்பம், தேப்பன் எல்லாம் பூசை எல்லாம் குறி எடுத்து பூசை சரிதானே. சின்ன பிள்ளைகளை குறி எடுத்துருப்பானுங்களாங்க பூசை. ஒரு எறும்பு குடி கொல்ல மாட்டேன். ஆனால் அந்த அவகு கோபம் வந்து சண்டை பிடிச்சிருக்கிறான். ஜான்சி ராணி மாதிரி, விதுசாக்கா, துர்கா, இப்படி நிறைய பேர் உங்களுக்கு ஜன ஆண்டுகள் இப்படி அவங்க சில கொஞ்சம் கடுமையாக நடந்து பனிஷ்மெண்ட்டில் இருந்ததோ அப்படி 3 பேரை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க சரிதானே. விடுதலை இதுகளை படித்தாக்கனாக்கா பெண்கள் இந்த வீரங்களை படித்தாக்க விதுசான துர்காவை படிக்காமல் நீங்கள் அங்கால மூவ் பண்ணி இருக்கலாம். ஜான்சி ராணி மாதிரி தான். ஸோ அவைக்கு கோபம் பெறாமல் ஒரு ஐயர் பொம்பளை கோபம் பெறாமல் பரவாயில்ல இருந்தவோ இல்லை. அப்போ கோபம்ன்றது மனிதனுடைய இயல்பு சரிதானே. இதுகளில் கூடி அறியாமல் ஒரு பைத்தியம் கூடுது புலத்தில் சரிதானே. இதுக்கு மட்டுமண்டி இல்லை, நான் சொல்கிறது இன்றைக்கு புலங்களில் மக்கள் கருத்துக்களை ஆதரிக்கணும்னு சொன்னால் அறிவிலிகளைத்தான் அவங்க ஆதரிக்கிறார்கள். மிகவும் அறிவிலிகளை தான் ஆதரிக்கிறார்கள், முட்டாள்களை தான் ஆதரிக்கிறார், அரசியலே அப்படித்தான் ஆதரிக்கிறார்கள். அதான் ஒரு கதை ஒன்று படித்தேன். ஒரு மன்னன் வேட்டைக்கு போகிறானா, வேட்டைக்கு போனால் மந்திரியார்கிட்ட கேட்குறான் மழை வருமோ வரான். மந்திரியார்கிட்ட சொன்னாரா மழை வராது போட்டுவாங்க. ஒரு பிரச்சனை ஷுவர் நோ ப்ராப்ளம் போயிட்டு வாங்க. அப்படியே போய்கொண்டு வந்தால் நல்லா போய்கொண்டு வந்தால் ஒரு குடியானவன் விவசாயி வாரான் கழுதையில். காட்டுட்டு மன்னா உங்களை பக்கம் ஏன் போகிறேன், மழை வர போகணும். மந்திரியே சொல்லிட்டேன், இல்லை மன்னா மழை கன்ஃபார்ம், நான் தான் போய்கொண்டு விடுறேன், மழை போகணுன்னா நீங்களும் திரும்பி போங்கன்றேன். மந்திரி சொன்ன இவன் என்ன கழுதையில் வாரான், கழுதை பயிரன்ட்டு வேறு போனேன். அங்கே போனோன்னா மழை ஏற்றுறது ராசா விழுந்து அடித்து திருப்பி ஓடி வந்தார். இவற்றை வேகம் தானே கழுதையோட வந்து கிட்ட வந்தார் பிரேக்கை போட்டுட்டு. அது சரி உனக்கு என்னண்டாப்பா மழை வரும்னு தெரியும். எனக்கு என்ன சாமி தெரியும், மழை வந்தால் நெல் விதைக்கிறான், பயிர் வருது, அறுவடை செய்கிறான், கிடைச்சா கஞ்சியை குடிக்கிறான், இல்லைன்னா படுத்து வைக்கிறான், நம்மளுக்கு இதெல்லாம் தெரியாது சாமி. அப்போ என்னன்றாப்பா தெரியும், கழுதைக்கு தான் தெரியும். கழுதைக்கு எப்படிடா தெரியும், கழுதை வந்து மழை வர போனால் 2 காதை இப்படி தூக்கும்ண்டா. அப்படியோ, அப்போ முதல் ஜூச்சார் மன்னர் விவசாயியை படித்து மந்திரியாகும். அப்போ உனக்கும் அது தெரியாது, கழுதைக்குத்தான் தெரியும். பிறகு கொண்ட அந்த கழுதை எனக்கு தாரையோண்ட, இது என்ன பிறகு உங்களுக்கு இல்லாதோண்டாக பின்ன ராசா பொற்காசுகள் எல்லாம் கொடுத்துட்டு கழுதையை கூட்டி கொண்டு போய் என்ன செஞ்சா சொல்லுங்க பாப்போம், கழுதையை மந்திரியாக்கி விட்டேன். அப்படித்தான் இன்றைக்கு இலங்கையில் சில மந்திரிகள் யாழ்ப்பாணத்தில் இருக்குது. மந்திரி விளையாட்டு கழுதையை மந்திரியாக்கி விட்டேன். பதில் என்ன செய்யும், அப்படித்தான் இருக்கு. அது மாதிரி தான் இன்றைக்கு சமுதாயத்தில் விதைக்கப்படுற கதைகள் சரிதானே. ஒரு படிப்பறிவில்லாத ஒருத்தன் சிஎம்மா வர போகிறான்னா அவனுக்கு எத்தனை கூட்டம் கையை தோக்குது, எத்தனை பேர் பின்னுக்கு நிற்கிறாண்டா, எல்லாம் ஒவ்வொரு தடவை 100 ரூபா கொடுப்பாங்களாகும். ஒரு ஃபேக் ஐடியா போட்டு செய்யுங்க. அந்த பிள்ளை வந்து நீதிக்கு எதிராக சாப்பாட்டுக்கு ஒரு மேனேஜர் கேட்டு போனான். அந்த பிள்ளையை போட்டு கழுவி ஊற்றுறாங்க. சரியோ, அந்த அவர் விட்ட பிள்ளைய ஒத்துக்கொண்டுட்டாரா, ஒத்துக்கொண்டா காணுமோ, கொலை செஞ்சு கூட ஒத்துக்கொண்டா காணுமோ, தண்டனை அனுபவிக்கணும். அதுக்குரிய பெனால்ட்டியை பே பண்ணணும். வந்த அவ்வளோ வரைக்கும் க்ரோஸ் கணக்கில் அடிக்கொண்டா தான் இனி இந்த வேலையை போக மாட்டேன் ஒன்று. அடுத்து திருப்பி அந்த பிள்ளையை தாய் கொண்டு விட்டுறாங்க. பிழை விட்டது இதே. இன்றைக்கி நிறைய இடத்த பார்த்தீங்களாண்டா இந்த ஈகோ விடாது. பிழை விட்டது ரீச்சா ஒத்துக்கொண்டு கூட நிற்பாட்டும். அதுக்கு பிறகு வீடியோக்கள் எல்லாம் போட்டு ஒரு பொம்பளை பிள்ளைய அதுக்கு 5 கை 6 கால், மேனேஜராக இருந்த இன்ஜினத்துக்கு சாப்பிட வந்த நீ மேனேஜர் சாப்பிட போகக்கூடாது. என்ன கேள்விகள், நீங்கள் பிள்ளை விட்டீங்க, அதுக்கு அந்த பிள்ளை தட்டி கேடுது, அதோட நிறுத்தணும். தொடர்ந்து நீங்கள் பிள்ளை விட உங்களுக்கு என்ன நடக்கும்னா உங்களுக்கு தான் கர்மாடி. இப்போ கந்தப்பு பாஸ்கரன் எடுத்தீங்களா, ஒரு பொடியன்ட்ட படிச்சுட்டு ஏதோ சின்ன பிரச்சனை இல்லை, அவனை பற்றி ஊடகத்தில் தன்னிட்ட இருக்குன்ட்டு அட்டாக் பண்ணவர். ஒரு ஊடகத்தில் அவற்றை வீசி இன்றைக்கு உலகம் முழுக்க காவை தொப்புது, உலகம் முழுக்க அடி வாங்குது. அவ்வளவு கர்மா. அது தவறான தன்னிட்ட ஊடகம் இருக்குன்னு சொல்லி போட்டு தவறான முறையில் இதை பாவிச்சது சரிதானே, தவறான முறையில் பாவிச்சது. அதே நேரம் இப்போ கூட சொல்கிறேன், எனக்கும் தாக்கல் இருக்குது. என்னோட சிலர் தனிப்பட்ட ரீதியாக கொழும்பில் இருக்க காய்ச்சல் வந்தார், அவர்கள் தவறு விட்டார்கள். அது பர்சனோட வச்சிருந்த கவனம். அது பாவம், அது நல்ல ஒரு பிள்ளை, பண்பான பிள்ளை. என்னோட கொஞ்சம் ரஃபாக காய்ச்சாங்க, கோவம் வந்துட்டு. அப்புறம் நான் அதை எடுத்து பொது வழியில் போட்டேன். அது கர்மா தானே. பிரச்சனையை 4 சிலத்துக்கு வச்சுக்கணும் நண்பர்களுக்கு. அப்போ
அந்த மெசஞ்சருக்கே முடிச்சிருக்கணும் கோவம் அடித்து பேசி அது என்னன்னு விட்டுருக்கணும். அப்போ சொல்ல அவன் என்ன செஞ்சா பிளாக் பண்ணிட்டு போயிட்டான். அவங்கள சரிதானே ஆண்மையிலேருந்து பிளாக் பண்ணிட்டு போட்டான். அப்போ ஆண்மை இருக்குல்லையோடு ஃபேஸ்புக்கில் போட்டு காட்டுறதில்ல, அது வேறு மாதிரி தான் காட்டணும். பட் கோவத்தில் அதை நான் செஞ்சேன். அதுவே எனக்கு கர்மம் ஆச்சுது. சரிதானே சில என்னென்னு சொல்கிறது சில கர்மங்களை நான் ஃபேஸ் பண்ண தான் ஒன்றும் செய்யலாம். கர்ம சித்தாந்தம் சொல்லி கொடுக்கறதுக்காக நான் தான் போயிடலாம். ஸோ ஐ ஹேவ் டு ஃபேஸ் இட். ஸோ அது மாதிரி இந்த கந்தப்போ அதை ஃபேஸ் பண்ணுறேன். சரிதானே செய்யாத ஒன்றுக்கு சில நேரங்களில் நாங்கள் அது கர்மா அடிக்கும் எங்களுக்கு. ஒரே செகண்ட் ப்ளீஸ். இப்போ பார்த்தீங்கன்னா சில தமிழ் தலைவர்கள் இந்தியாவிலோ அங்கேயோ சில தவறான விஷயங்களை செஞ்சிட்டிங்க. அதை சொல்ல முடியாது சில காரணங்களால். ஆனால் அவர் சில இடங்களில் என்னென்னு சொல்கிறார், கேமரா கூட்டினாங்க அந்த போன்னு சொல்லி பெரிய நார்மல் உங்களுக்கு தெரியும். அப்போ அது வேறு எங்கோ செஞ்சக்குள்ள வேற உருவத்தில் விழ மாட்டி. சரி, அது கர்ம சித்தாந்தம். இப்போ இது எல்லாத்தையும் தாண்டி ராமற்ற வீரத்தை கூடி வைக்க தெரியல. வீரன் என்று சொன்னால் கோபம் வரும். இது ஆக மொக்குத்தனமாக தலை சிறந்த போராளி எப்போதுமே கோவப்படுவது இல்லையா? போராளி என்ன சொல்லிட்டு வரோம். முதல் மனுஷனுக்கு 5 பர்சனாலிட்டி இருக்கணும். முதலாவது அப்படியே கிங் பர்சனாலிட்டி என்றால் ராசாக்குரிய பர்சனாலிட்டி டிசிஷன் மேக்கிங். சரியான டைமுக்கு சரியான டிசிஷன் எடுக்கணும். ஒரு சாதாரண நாள் சரியான டைமுக்கு சரியான டிசிஷன் எடுக்காமட்டால் அவரை பாதிக்கும். குடும்பத்தில் பிள்ளையான முடிவு எடுத்தால் அது குடும்பத்தை பாதிக்கும். ஒரு நாட்டுத்தில் பிள்ளையான முடிவு எடுத்தால் நாட்டை பாதிக்கும். இப்போ வெளிப்பிள்ளையான மண் 800 பேர் இறந்த நேரத்தில் வடகிழக்கு நினைப்ப இந்தியா தீர்வா திரைக ஸ்ட்ரைட் தமிழில் தான். இப்போ சில படங்களை பார்த்தீங்கன்னா காதல் படத்துலையாகும் ஒருத்தர் பேர் என்ன பேருன்னு எனக்கு விருச்சிககாந்த். என்னடா ரஜினிகாந்த் விஜயகாந்த் கேள்விப்பட்டிருக்கோம். என்னடா விருச்சிககாந்த்னா அவன் சொல்லுவான் என் நட்சத்திரம் விருச்சிகம், காந்தயம் செய்து விருச்சிககாந்த்னு வச்சுக்க. அப்போ என்ன ஆக போகிறேன்னா ஹீரோ ஆக போகிறேன். அப்போ நீ இந்த அமெரிக்கா மாப்பிள்ளை அதெல்லாம் நடிக்க மாட்டேன். சரி, அதெல்லாம் நடிக்க மாட்டேன். இப்போ மாப்பிள்ளைக்கு ஹீரோக்கு ஃப்ரெண்டு அதெல்லாம் நடிக்கல. அதனால் அப்போ என்ன தான் நான் செய்யப்படுறேன், ஸ்ட்ரைட்டாக நான் ஹீரோ ஆகி நான் அப்புறம் பிஎம்சிஎம் டெவலப் ஆகிடும். நக்கலாக போட்டாங்க அந்த சேம். அது மாதிரி வீடும் வடக்கிழக்கு நினச்சி தரண்டா இல்லை ஸ்ட்ரைட்டாக விடும். ஸோ கிங் டிசிஷன், கிங் பர்சனாலிட்டி அங்கே இருக்குல்ல, டிசிஷன் எடுக்க தெரியல. கிங் பர்சனாலிட்டி முதலாவது கிங் பர்சனாலிட்டி. அடுத்தது வெரியர் பர்சனாலிட்டின்னா ஃபைட்டிங் தான். வெரியர் பர்சனாலிட்டியாக ஃபைட்டிங் தான். ஃபைட்டிங்குக்கே ராமரை தான் எடுக்குது. ராமர், மகாத்மா காந்தி, இப்போ எங்களோட நாட்டில் இருந்த தலைவர்கள் இன்க்ளூடிங் வேல்பிள்ளையான ஃபைட்டிங் தான். இந்திய நாமையை அடித்தது ஃபைட்டிங். மற்ற இயக்க தலைவர்கள், பெண் போராளிகள் குறிப்பாக இது சாதுக்காக்கள், ஜனாக்கள், சரியோ ஃபைட்டிங். அப்போ கிங் பர்சனாலிட்டி, வெரியர் பர்சனாலிட்டி, மோங் பர்சனாலிட்டி. மோங் பர்சனாலிட்டின்னா ஒரு பற்றற்ற நிலை. இப்போ ஒரு பெரிய ஒரு வழக்கறிஞர் இருக்கிறார், வழக்கு கண்டு வலிக்கிறார். அவர்கிட்ட அம்மா 75 வயது இறந்துட்டா. ஆனால் ஒரு நாட்டின் பிரச்சனை சம்பந்தமான கேஸுக்கு போகிறார். அதில் ஒரு தூக்கத்தோட கைதிக்கா அவன் பிளவுட இல்லை. அப்போ இது மாதிரி சொல்லியிருக்கோம், நான் சொல்லிட்டேன் பரவாயில்ல. அப்போ இவர் போயிட்டு பியோன் கேட்குறான் கடிதத்தில் என்ன இருக்குண்டு. அப்போ அவர் சொல்லல உண்டு. இவர் போயிட்டு கோர்ட்டு கேஸ் எல்லாம் முடிச்சுட்டு பியோன்கிட்ட சொல்கிறார் காருக்கு ரெடி பண்ணண்டு. என்னென்னு கேட்க அம்மா செத்துட்டான். அம்மா செத்துட்டா நீங்கள் செத்தவிட்ட வாங்க முடியும், அம்மா இறந்துட்டா கவலை தான். ஆனால் எந்த கடமை இதை முடிக்க வேணும் நான். சரிதானே, அதை முடிச்சுட்டு நான் போய் கொள்ளி வைக்கிறேன். நான் அங்கே போயிடலன்னா இன்னொரு உயிர் போயிடும். அம்மா செத்ததுக்கு இன்னொரு உயிர் போயிடும். அம்மா இருந்தாலும் இதைத்தான் சொல்லுவான் எனக்கு மனவடியாளன்னு சொல்லி. இதை மோங் பர்சனாலிட்டின்னு சொல்கிறோம். ஸோ கிங் பர்சனாலிட்டி அதுக்கு ஸ்பெஷல் எக்ஸாம்பிள் கிருஷ்ணர் தான் கிங் பர்சனாலிட்டி. மற்றது ராமர் கிங் பர்சனாலிட்டி. வெரியர் பர்சனாலிட்டிக்கு ராமர், கிருஷ்ணர், வேலுப்பிள்ளையான முடியின கூட சொல்லலாம். பெண்கள் விசாவர்களை சொல்லலாம். வெரியர் ஃபைட்டிங். மற்றது கிடையாது மகாத்மா காந்தி ஃபைட்டிங், ஃபைட் பண்ணுறது வெரியர். மோங் பர்சனாலிட்டிக்கு அந்த வக்கீல். மோங் பர்சனாலிட்டி ராமருக்கும் இருக்குது, ஜலசமாதி அடைகிறார். கிருஷ்ணருக்கும் இருக்குது, தாங்களே டிசைட் பண்ணி சாவுறது. ஜலசமாதி அடைகிறார் ராமர், கிருஷ்ணர் அம்ப பெருவிரலில் வாங்கி இறக்குறார். மோங் பர்சனாலிட்டி கிருஷ்ணருக்கும் இருக்குது. மற்றது ஹாப்பி பர்சனாலிட்டி. மெஜிஷியன் பர்சனாலிட்டி விளங்கப்படுத்தணும் போகிறேன். ஹாப்பி பர்சனாலிட்டினா நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறது, சேடாக இல்லாமல். அடுத்தது மோங் பர்சனாலிட்டி. மோங் பர்சனாலிட்டின்னு சொன்னால் இல்லாத ஒன்றை உருவாக்குறது. இப்போ மார்க்கெட்டிங் லீவில் பார்த்தீங்கன்னா ஒருத்தனை பிடிச்சி விட்டாங்களா ஒரு இடத்துல போய் சப்பாத்துக்களை புதுசாக செஞ்சு விற்றுட்டு வாங்க. அங்கே போனால் ஒருத்தரும் சப்பாத்து போடுறதில்லை.
அவன் திரும்பி வந்துட்டான். இங்கே சப்பாத்தி விற்கிறான், இங்கே ஒரு சப்பாத்தியை போடுறோம் இல்லையா, மற்றவன் சொன்னானா நான் போடுறேன். அவன் போயிட்டு சொன்னானா ஒரு கப்பல் சப்பாத்தி அனுப்பணும். என்னடா இவன் தான் வந்து ஒன்றுமே விற்கலாமா, நீங்கள் அனுப்புங்க ஒரு கப்பல் சப்பாத்தி. சரி, ரெண்டு பேர் நம்பிக்கையில் ஒரு கப்பல் சப்பாத்தி அனுப்பினா, ஒரு கப்பல் சப்பாத்தி அனுப்பிட்டு அடுத்த நாள் வந்துட்டான். என்னென்னு கேட்டால் அவன் சொல்லியிருக்கான், நீங்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு செருப்பு போடாமலே இந்த காடுகள் முள்ளுவலுக்கு அப்படியெல்லாம் திரியிறீங்க, ஸோ இந்த சப்பாத்தை நீங்கள் போட்டிங்கன்னா இன்னும் நல்லா செய்வீங்கன்னு தனத்துக்கு வழங்கிட்டு ஒன்று வாங்கி. இதை மஜீஷியன், நடக்க முடியாத நடக்க வைக்கிறது. இதை விட சூப்பர் உதாரணம் வந்து மஜீஷியன் பர்சனாலிட்டிக்கு கிருஷ்ண பரமாத்மா தான். ஒரு சமயம் வந்து அவரை பற்றி சொல்லப்போனால் நிறைய சொல்லிட்டு போகலாம், இதை மட்டும் சொல்லிட்டு போகிறோம். ஒரு சமயம் வந்து துரியோதனன் வந்துட்டான், சகாதேவன் ஞானம் சாஸ்திரத்தில் சண்டைக்கு நாள் வைக்கிறதுக்கு அமாவாசையில் பலி கொடுத்தா சரின்னு சொல்லிட்டான். அப்போ இங்கே வர கிருஷ்ணர் நக்கல் தெரிஞ்ச விளையாட்டு கேட்டாங்க, நான் கொண்டு வந்துட்டு போகிறாண்ட இல்லை சமாதானம் கதைக்க வந்துட்டு போகிறாண்ட, அவற்ற ஜாதகத்தில் எப்பப்பா சமாதானம், சண்டைக்கு நாள் குறிக்க வந்துட்டு போயிருக்காங்க. அப்போ கிருஷ்ணர் அவங்களுக்கு சொல்லுவார், அப்போ நீ பிள்ளையான நாளை தானே குறித்து கொடுத்துருப்பேன், என்ன கிருஷ்ணா நீ தர்மம் தெரிஞ்ச நீயே சொல்லலாமா, நான் நல்ல நாளை தான் குறித்தேன். இப்போ எந்த நாளை குறிச்சனே, வர்ற அமாவாசை பலி சரியா போச்சு, நீ சண்டை பிடிச்சேடா முடிவு தெரியணும் பண்ணோன்னா பீமன் நீ மடியன். அப்போ கொஞ்சம் சொல்லணும் அவன் மடியன் வந்தவன் மடியன். அப்போ பீமன் சொல்லுவான் நீ மடியன். அப்போ தர்மரம் புலம்பிட்டு இருக்க எல்லாருமே அழுவினம் இருந்து. அப்போ தான் கிருஷ்ணன் வருவினம் என்னென்று செய்ய கிருஷ்ணன் வந்து யோசிச்சு போட்டு சொல்லுவார், உங்களோட எல்லாட்ட முட்டாள்தனத்துக்கு நான் ஒருத்தன் கிடைச்சிருக்கேன் தானே, ஸோ நான் மூளையை விட்டு பார்க்குறேன் இருப்பேன். இருந்துட்டு என்ன செய்வேன்டா, பூணெல்லாம் போட்டுட்டு நதிக்கரையில் போய் இருப்பேன். இருந்து ஐயனவரம் போட்டு தர்ப்பணம் பண்ண தெரியுங்க அமாவாசை. இப்போ ஐயர் மேலே அங்கே இருந்து பார்த்துட்டு நாளைக்கு அமாவாசை இந்த கிருஷ்ண பரமாத்மா இன்னைக்கு தெப்பம் கொடுக்குறாரு, யோ கிருஷ்ண பண்ண செஞ்சால் சரியாக தான் இருக்கும், யோ தெப்பம் கூட நீ அப்படின்னு சொன்னோன்னா அவர் நீர் எனக்கு குடும்பம் வேணும்னா அவரை பூணில் போட்டுட்டு சுக்லாம்பரம் வச்சோன்னு 2 ஐயர் தொடங்கினோன்னா நின்ற ஐயர் மேலாம் பார்த்துட்டு இன்றைக்கு தான் இதுவும் ஒன்று இந்த ஆக்கள் செய்கிறத பார்த்து செய்கிறது. லைக் போடுறலாம் இப்படி தான் கேஸுகள் 4 போட்டோன்னா 4 வந்து பார்க்காம போடும் செம்மறியாட்டு கூட்டங்கள். இந்த லைக் இன்னொருத்தனுக்கு விடுதன்றதை விட பிழையான கருத்தை சமூகத்தில் விதைக்கிறவைகளும் தவறு, அதை ஏற்கிறதும் தவறுன்றது அன்றைய கதை. சரி, சில வலிக்கிட்டு வந்து உங்களுக்கு எனக்கு இத்தனை லைக் வந்தது கவலையோ கவலையோன்னு நச்சா வச்சு கொண்டு ஒவ்வொருத்தர் சரியோ. இது கருத்து காரணம் என்னென்னு சொன்னால் பிழையான கருத்துக்களை சமூகத்தில் விதைக்கக்கூடாது. ஊடகத்தரம் இருக்குன்னு சொல்லி போடும் 300 ஐடியில் வச்சு பிழையான கருத்தை விதைக்கிறது. அது இன்னும் சில பொம்பளை பிள்ளைகள்ண்டா 3 12 சொன்னாலும் 4-5 ஆம்பளைகள் வந்து ஹே என்று லைக் போட்டுட்டு போவாங்க. இப்படியான கேஸ் அது நினைக்கும் தான் சொல்லலாம் சரி என்னும் ஊருக்கு உபதேசம் கிருஷ்ணராக மாறிடும் கீதையை கொடுக்க விளக்கிட்டுரும் சரிதானே. அப்புறம் கிருஷ்ணனை கண்டாலும் அதுக்கு விளங்காது, அவனோட போய் சண்டை பிடிச்சு நிற்கும். இப்படி கணக்கு கேஸுகள் இருக்குது. சரி, அந்த காலத்துலேருந்து இருக்கும். இப்போ கிருஷ்ணர் என்ன செய்கிறார், தர்ப்பணம் கொடுத்தோன்றிருக்கிறார். சுத்தவர் ஐயரெல்லாம் தர்ப்பணம் கொடுக்க தொடங்கிட்டாங்க. சாக்காரு கிருஷ்ணன். மேலே பார்த்தா சூரியனும் சந்திரன் சரிதானே. சூரியனும் சந்திரன் சூரியனும் சந்திரன் பார்த்துட்டு என்னடா கோதாரி இங்கே எப்படி செஞ்சு கொண்டிருப்பாங்க, இப்படி சந்திரனும் பூமியும் சூரியனும் சந்திரன் தான். அப்போ இது என்ன நீங்கள் இப்படி செஞ்சு கொண்டிருக்கீங்க, சரி எதுக்கு நேரவே கேட்டுறோம்னு இங்கால சந்திரனும் இங்கால சூரியனும் வந்து நிற்கிறேன். வந்து 2 கிருஷ்ண பரமாத்மா நீ என்னப்பா செய்கிறேன், என்ன செய்கிறேன்னு எப்போ அமாவாசை வந்து கேட்க கிருஷ்ணன் திருப்பி கேள்வியாக கேட்பேன், அமாவாசை என்னன்னு. பின்ன சந்திரன் சொல்ல சந்திராய நானும் சூரியனாயே வரும் நேரில் சந்திப்பது அமாவாசைன்னா கிருஷ்ணன் ஒன்றுமே கிடைக்கல கையை காட்டுவார். 2 பேரும் நீங்கள் நேராக நிற்கிறீங்க ரெண்டு சிரிச்சிட்டு நீ போவைக்கு விளங்கிட்டு இந்த ஏதாவது விளையாட்டு காட்டிட்டு தருமரை கூப்பிட்டு சொல்லுவார் குர்ரா பலியேன்னு. குர்ரா பலியேன்னா அங்கே அஸ்தனாபுரத்தில் இவங்கள் சவுனியாக்கள் வந்துட்டு என்ன தர்ம என்ன பீமன் என்ன இன்றைக்கு தர்மராக்கள் இன்றைக்கு பலி கொடுக்குறாங்களோன்னா முக்கன்கள் விஷயம் தனியாக கொடுத்துட்டாங்க, எங்களுக்கு தான் வெட்டி என்று அடுத்த நாள் குடிக்கணும். அமாவாசை முடிஞ்சுது. அப்போ சரியான அமாவாசையில் மதிநுட்பத்தை வச்சு கொடுக்க வச்சது யாருன்னு கேட்டால் வாசுதேவ கிருஷ்ணன். அது மெஜிஷியன் பர்சனாலிட்டின்றது. இன்னொன்று நான் லைவில் கண்ட மெஜிஷியன் பர்சனாலிட்டி என்னென்னு கேட்டால் இங்கே நாட்டில் ராஜீவ்காந்தி இங்கே வந்தவர். அப்போ ஒருத்தன் பிரேமதாசை செட் பண்ணி ஆளை வச்சு ராஜீவ்காந்திக்கு துவக்கால் அடித்து கொல்ல வழி கிடையாது. இப்படி அடி பிள்ளைகளை தலையை எப்படி திருப்பி நடத்த தப்பிட்டார். டக்குன்னு கதை முடிய போகுது, அடி விழுந்தா நாட்டில் தலைவருக்கு அடி விழுந்துருக்குன்னா உடனே படம் வர போகுதுங்க நாட்டுக்கு தலைநகராக கைப்பற்றி போடணுன்னு ஜியா டக்குன்னு சொன்னான். அடுத்த செகண்ட் சொன்னான் அவருக்கு சன்ஸ்ட்ரோக். இந்த பொலிஸுக்கு 2 கிலோ பிடிச்சி போட்டான் எல்லாரும் கண்ணோடனே எல்லாரும் நம்பிட்டேன். இதைத்தான் சொல்கிறது மெஜிஷியன் பர்சனாலிட்டி என்று இல்லாத ஒன்றை உருவாக்குறது. அது கிருஷ்ணா தான் பெஸ்ட். பட் இது நாட்டின் நடைமுறை என்றபடியா நீங்கள் இதை நம்ப மாட்டீங்க.
சில பேர். இது நாட்டில் எல்லாருக்குமே தெரியும். ஜேஆர் ஜெயவர்தனா வந்து மெஜிஷியன் பர்சனாலிட்டியை வச்சது அதுக்கு இருந்திருக்கு என்னென்னு கேட்டால் டக்கட்டு எங்களுக்கு கஷ்டம் கொடுத்த இனமாக இருந்தாலும் உண்மையத்துக்குள்ள தரணும். மாட்டாந்தோட்டத்து மல்லிகைனாலும் மனம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவார் மாதிரி கண்ணாத்தில். மாட்டாந்தோட்ட மல்லிகைன்னா மனம் இருக்காமல் இருக்குதானே அது மாதிரி. சில பேர் மற்றவர் சொல்கிற பிள்ளைகள்னு சொல்லி அவர் சொல்கிற சரிதான்னு சொல்லுவார். அப்போ ஜேஆர்ன மதிநுட்பம் அவங்கள காப்பாற்றுச்சு. அங்கே வர வேண்டிய படம் இவங்களோட மோக்குத்தினை இங்கே வந்து எங்களை அழைச்சி ஆக்களை போயிட்டு பட் இருந்தாலும் அவங்கள திருப்பி அடித்த ஒரு வீரம். அது வேரியர் பர்சனாலிட்டி, மஜிஷியன் பர்சனாலிட்டி உங்களுக்கு விளங்கிட்டது. ஸோ மொத்தம் 5 பர்சனாலிட்டி கொண்டு மாதிரி சொன்னேன். கிங் பர்சனாலிட்டி ராமர் கிருஷ்ணர், வெரியர் பர்சனாலிட்டி ராமர் கிருஷ்ணர் மகாத்மா காந்தி, மற்றது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், எங்களோட 5 இயக்க தலைவர்மார் அல்லது இவர்கள்ட்டான வெரியர் பர்சனாலிட்டி இருந்தது ஃபைட் பண்ணுறது. கிங் பர்சனாலிட்டி, வெரியர் பர்சனாலிட்டி, மொங்க் பர்சனாலிட்டி கிருஷ்ணர், மற்ற அந்த வக்கீல், மற்றது ராமர். மொங்க் பர்சனாலிட்டி ஹாப்பி பர்சனாலிட்டி சந்தோஷமாக இருக்கிறது, அது கிருஷ்ணர் நிறைய இருந்தது. ஹாப்பி பர்சனாலிட்டி அதான் மஜிஷியன் பர்சனாலிட்டி. அதுக்கு வேறு எக்ஸாம்பிள் எதுவும் இல்லை, கிருஷ்ணன் தான், வாசுதேவ கிருஷ்ணன். ஸோ இப்படி 5 பர்சனாலிட்டி ஒரு மனுஷனுக்கு இருக்கணும்ன்றது தான் வெற்றி எதுலேயுமே. அது அந்த பர்சனாலிட்டியில் எப்படி டெவலப் பண்ணுறோன்றது அது பிறகு பார்ப்போம். அதுதானே இப்போ விஷயத்துக்கு போவோம். இப்போ இவைகளுக்கு ராமற்ற வீரம் கூட தெரியல. அப்போ போராளி என்றவன் தலை சிறந்த போராளி எப்போ கோவப்பட மாட்டான். இவ்வளோ பேருக்கே கோவம் இருந்தாக்கலாம். கிருஷ்ணரே தேர்ச்சியில் எடுத்துக்கொண்டு போகிறார் அடிக்கிறதுக்கு பீஷ்மரை. இது கூட போகிற ராமன் லவகுசனினுடைய சண்டை அடிக்க வர்றார். தெரியாத ஆரண்டு அந்த கதையை ஷோட்டாக சொல்லிடுறேன். லவகுசா வாங்கிக்க சுற்றியான சிரிப்பார். அவங்க 2 பேரும் படத்தில் பாடு குட்டியனுவன் சக்கரையும் பெரிய பெரிய வீரர்கள்லாம் ஆஞ்சநேயரே அடி வாங்கிட்டு இருக்கார். ஆஞ்சநேயர் அடி வாங்கிட்டு இருக்கார். அடுத்த ஜாம்பவான் அடி வாங்கிட்டு இருக்கார். ஜாம்பவான்ன்றது ஆஞ்சநேயருக்கு அட்வைஸ் பண்ணால் அடி விழுது, பரதனுக்கு அடி விழுது. அதாவது பரதனும் லக்ஷ்மணனுமே மகாவிஷ்ணுன்ற அம்சங்கள். அங்கே ஒருத்தன் ஆதிசேஷன், மற்றவன் சக்கரம், 2 பேருக்கும் அடி மயங்கிட்டாங்க. எல்லாருக்கும் அடிச்சு கடைசியாக ராமரை வர வைக்கிறான். ஆஞ்சநேயருக்கு அடி போட்டாங்க. அது மட்டும் இல்லை, ஒரே நக்கல் அவங்களுக்கு. அந்த படங்களில் எங்களுடைய ஆக்கள் கவுண்டமணி செந்திலோட ஒரே நக்கல். அது பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பார்த்து கனகாலம் அன்றைக்கு ஆடிய மாதம் பூசை முடிஞ்சோன்னா அந்த உங்களுக்கு பிடிச்சது கூடி கிடைக்கிறதுக்கும் புண்ணியம் இருக்கணும். சில தடவை பார்த்தா நல்லா என்ஜாய் பண்ணணும். நீங்கள் எடுத்து பாருங்கள், லவகுசா சீரீஸ் வந்து 2 போட்டிருக்கேன். 2 பார்த்தா நல்லா வெம்பலாக இருக்கும். படம் பார்த்தா நல்லது. என்னென்னு கேட்டால் அசோமேத யாகம். அப்போ ஒவ்வொரு அரசர்கள் அவுட்டு விடுறது குதிரையை வேற பிடிச்சிக்கணும்னா சண்டை. அப்போ லவகுசன் வான்மீகிட்ட எல்லாம் பழகினவங்க. அப்போ சீதா பிராட்டி அங்கே இருக்கிறாங்க. ஆரண்டே தெரியாத வரைக்கும் சீதா பிராட்டி தான் வளர்க்குறான். அப்போ அவங்க பிடிச்சி கட்டி போடுவாங்க. ராமரை பற்றி நல்லா தெரியும், நல்லா மரியாதை இருக்குது. ஆனால் அவங்கள சில கேள்விகள் இருந்தது. அவள் பிடிச்சி கட்டி போட்டா குதிரையை பிடிச்சி கட்டி போட்டாங்கன்னு சொல்லி போட்டு பரதனும் படைகளும் வந்து லக்குமணன் முதல்வர் வண்டி கட்டிடுவார். லக்குமணன் படையும் முழுக்க மூச்சியாக கிடக்குது. இதை பார்த்துட்டு பரதன் வருவார். பரதன் முதல்ல அட்டாக் பண்ணி போட்டு சரி இனி இப்போ குதிரையாக போகணும் போனால் ஆஞ்சநேயரை பிடிச்சி கட்டி போடுவாங்க முதலே. அப்போ ஏதோ உங்களை கட்டி போட்டாங்கன்றதுக்காண்டி எங்கட வீரத்தை வாங்கிக்கான எல்லாம் முடிஞ்சுதானே குதிரையாக போகணும்னா பரும் அம்பு விட்டான் ஒரு அடி பரதனை தூக்கி அடிச்சு விட்டுது. பரதனை தூக்கி அடிச்சோன்னா ஜாம்பவான் வந்துட்டார் ஹெல்ப்புக்கு. ஜாம்பவான் வீரண்ட பயங்கரமாக பலசாலி. ஆஞ்சநேயருக்கு அட்வைஸ் பண்ணோன்னா யோசிச்சு பாருங்க. ஜாம்பவான் வந்த உடனே 2 பொடியில் நிற்கிறாங்க. இதுக்குள்ள பகுதி என்னன்னு கேட்டால் முதல் சண்டைக்கு பரதனோட சண்டை பிடிக்கும் முதல்ல வணக்கம் வைப்பாங்க 2 பேருக்கும். வணக்கம் பெரியவர்களே. சரி பரதன் உங்களுக்கு தெரியும், நீங்கள் ராமபிரான் பாதையெல்லாம் வச்சு கும்பிட்டுருக்குறீங்கள், நல்ல விஷயம். கட்டாலும் வாங்க உங்களுக்கு கொஞ்சம் கேள்வி இருக்குது, சண்டை அதான் குதிரையை கட்டியிருக்கோன்னு அந்த கதையில் நீங்கள் குதிரையை கட்டி வச்சிருக்கோடாப்பான்னு சொல்லி சண்டை பிடிக்க வலிக்கிறது தான் அனுமதி சொல்லுவேன். அவங்களோட போவாடாப்பா சரியோ, அவங்க சாதாரண நாட்கள் இல்லை, போகாது. அவங்க ராமரை கூப்பிட்றாங்க, பேசாமல் ராமரை கூப்பிட்றா இப்போ அவங்களுக்கு கோபம் வந்துடும். இப்போ தெரியாது. இப்போ அந்த நேரங்களில் ஏதாவது சின்ன ஒரு பிரச்சனைக்கு தலைவரை கூப்பிடுறா கோப்பங்களே தளபதிகள் அட ஊழல் இதுக்கு கடை தலைவர் வர்றது ஒன்று மாதிரி விலங்கிலே அது மாதிரி இப்போ எங்களுக்கு போகும். இதுக்கு ராமர் வர்றது எங்கட அயோத்தின மாணவன் ரகுவம்ச இதென்ன பொடிப்பையில் ஊதிட்டு போயிடுவோம். நாங்கள் ஒதுக்கெல்லாம் ராமரை கூப்பிடுவாண்டா திருப்பி யாரும் சொல்லுவேன், டே வேண்டாமடா என்னையை பிடிச்சி கட்டினவங்களடா சொல்ல சொல்ல கேளுங்களா பொடிப்பையில நீங்கள் சும்மா பேசாங்கன்னாடு பரதன் வாங்கி கட்டிடுவார். மற்றவர் வருகிறார், அங்கதன் இருக்கிறார், சுக்கிரியன் இருக்கிறார். சரி சரி இங்கே வாங்க, நாங்கள் ஆக்களை அடிக்கும் போது யாருன்னு ஏன் அடிக்கிறே இல்லை சரிதானே, விவரங்களை சொல்லுங்க பெரிய மனுஷர்களை, நீ யாருன்னு சொல்லி சுக்கிரியர் அவருக்கு கோபம் வந்துடு. யோ இந்த ராவணனையே விளையாட்டு பொம்மையாக காலுக்கு சுருட்டி தூக்கி எறிஞ்சாலையானா நீ என்ன பிடிச்சி என்னன்னு கேட்குற. அப்படியா சரி சரி நல்லது வணக்கம் இருங்கோ அந்த வணக்கம் வச்சுட்டு சரி மற்றவரை நீ யாராப்பான்னு கேட்க. அங்கே தானே கோபம் வந்துடு. என்ன நீ அப்பா என்னுடைய அப்பா தான் ராவணன் பயங்கர வீரர், ராமனையே பொம்மையாகி தந்து விளையாட தந்தவர், அவற்ற நான் என்ற காலையே வந்து
ராமனால் தொட முடியல இந்த காலை அசைச்சு பாருங்கடா வாப்பண்ண அவங்க முதல் ட்ரை பண்ணுவாங்க சரியில்லை. அப்புறம் மூளையை பாவச்சு சேராக்கிட்டு மின்னலை பாவச்சு ஆளை ஆட்டம் காண வச்சுட்டு அவர் மயங்கிடுவார். இப்போ வந்த இடத்த லக்கோணன் சேனை மயங்கிட்டுது, பரதன் சேனை மயங்கிட்டுது, ஆஞ்சியை கட்டுப்பட்டு போகிறார். இப்போ ஜாம்பவான் மட்டும் நிற்கிறார். ஜாம்பவானும் ஒன்றும் செய்ய முடியும், அவனும் அடிச்சு கொண்டு வர்றான். 2 பேரும் அப்போ தான் யோசிக்கிறாங்க. அத்தன் பிற பின்னால் தலைவர் பிடிச்சது எந்த பலத்திலும் ஒரு பலவீனம் இருக்கும் குசனோ லவன். அப்போ என்னென்ன காலப்பேரனோன்னா ஊமடா விடுற அம்பேன்னொன்னே விட்டான அம்பு ஜாம்பவான் காலுக்கு ஏகத்தின ஒருத்தர் வந்து ஜாம்பவான் நினைக்கிறேன். விட்ட விடையில மலையை தூக்கி வந்தவர் ஆள் தடம் கொண்டு விரலை டக்கண்டு விட்டாங்கள அம்ப அந்த மேலே தூள் அவுட்டாச்சு. திரும்பி பிறந்தனுக்கு மேலேயும் ஜாம்பவானுக்கு மேலே மூச்சா அங்கே ராமருக்கு கதை போயிட்டு ராமருக்கு விசிறாக்கிட்டு இன்னும் அவ்வளோ பேரை முடிச்சுட்டு 2 கோடி பயல்கள் எங்கட அயோத்திக்கை மரியாதை வில்ல தூக்குறேன். வில்ல தூக்க நான் பிட்ட பண்டம் எல்லாம் நடுங்கு. ராமட்ட வில்லுன்னா சும்மா விளையாட்டு நாதம் ஒலிக்குது, மேகம் எல்லாம் என்ன நடுங்குது பூமி. லக்ஷ்மணன் நிற்கிற இடம்லாம் ஆடுது, சீதைக்கு விளங்கிட்டுது. சட்டி இந்த வலிக்கிட்டுது. என்ன நடக்க போகுது குமுறா வான்மீக குருவே என்ற குடும்பத்தை நீ தானப்பா காப்பாற்றணும். வர்றது அவருக்கு தெரியும், வர்றது புருஷன் அடிபட போகிறது பிள்ளையர். அப்போவே மறைச்சது தாய் குதிரையை கட்டாங்கடா, ராமற்ற குதிரையோட அப்பா இவன்ட்ட குதிரையை தானே பிடிச்சி கட்டுவான்னு அவங்க அடிப்படாங்க. அவர் விரட்டு ஆளை கேள்வி வைக்கணும். ராமர் வந்தோடனே ஆஞ்சநேயன் சொல்ல இவர் கேட்காம ஏதோ கதவழி பட்டோடனே அவங்க கேட்குற ஒரு மனவழி சொல்லல சண்டை கொண்டா அவங்க சொல்கிறாங்க, நீ இந்த அப்பா அம்மாவை கும்பிடுன்னு சொல்கிறேன். ராமர் அது எங்களோட அம்மாவை கும்பிடுறோம், எங்களை அப்பா இல்லை, நீங்கள் தான் அதுக்குள்ள இருக்கா சொல்கிறார். என்ற பிள்ளைகள் மாரி என்று சொன்னோன்னா திருப்பி சொல்லுங்கொண்டா அதை நீ சொல்லலாண்டா அவர் சண்டைக்கு வலிக்கிறார். அப்போ எங்களுக்கு அப்பா இல்லை, நீங்களே ஆசீர்வாதம் கொண்டு அவர்கிட்டயே தெரியாது வேப்பநாட்டு ஆசீர்வாதம் வலிக்கிறாங்க. 2 பேரும் விடையில் ராமன் என்றாலும் விடையில் அடிதான். அடின்னு அடித்தா இவருங்க ட்ரை பண்ணுறாரு, அவங்களும் ட்ரை பண்ணால் கடைசியாக பேலன்சிங்காக போகுது சண்டை. கடைசியாக ஒன்றும் செய்யலாம் போச்சு. இவங்களோட வில்லெல்லாம் என்னென்னு சொல்கிறது இதே கிட்ட நிற்கிறான். அங்கே சீதா பிராட்டி சொல்லுவாள், ராமர்ன்றது சிவதனுசையை முறிச்சவர், அவற்றதுக்கு ஒன்றுமே நிற்கலாது. அதுக்குள்ளே ஆஞ்சநேயன் சொல்லுவார் கூப்பிட்டுட்டு, இங்கே வாங்கடாப்பா இவ்வளோ நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணினான் வாரது ராமர் அவற்றை அம்புன்ற சத்தம் உங்களுக்கு கேட்டதாண்டா. அவங்க சொல்லுவாங்களோ இப்போ நாங்கள் சிம்பிளாக சொல்லுவோம், அம்மண்டா சத்தம் பெறத்தான் செய்யும், அப்படியே வில்லுகள் வரும் சாரி நானுண்டா சத்தம் பெறத்தான் செய்யும். அதுக்கு என்ன இப்போ அப்படியே அவற்றை அம்பை பற்றி உங்களுக்கு தெரியாடா, அம்பு வில்லு இருந்தால் அம்பு வரத்தான் செய்யும், வர சொல்லாட என்ன முதல்ல சொல்லி கொண்டிருப்பாங்க. வந்தோடனே சண்டை தொடங்கி கடைசியாக பயங்கர ஃபைட்டிங். ராமரே குழம்பிட்டே இருப்பாங்க, 6 சின்ன வட்டுகள் எப்படி இருக்கிறாங்கன்னு. கடைசியாக இதாண்ட போகத்தான் வால்மீகி முனிவர் நிறுத்தம் என்னென்னு கேட்க, ஏன் நீ சண்டை பிடிக்கிற ராமா அப்போ என்னென்னு கேட்க, அவங்க கேள்வி எழுதப்படுறாங்க. என்னதான் கேள்வி? அப்போ நீ உண்மையாக சீதையை லவ் பண்ணி அதுக்கு தான் நான் பிடிச்ச குதிரையை கட்டி வச்சுனீங்களோ, நீங்கள் உண்மையாக சீதா பிராட்டியை காதலிச்சீர்களா, அது உண்மைன்னா உங்களோட காதலை ப்ரூவ் பண்ணணும். ராமர் சொன்ன இஞ்சவா நானும் அவள் காதலிக்கிறேன், அவள் என்ன காதலிக்கிறாள் எங்களுக்கு தெரியும், உங்களுக்கெல்லாம் ஊருக்கெல்லாம் சொல்லிடலாது, ஊருக்கெல்லாம் ப்ரூவ் பண்ணிடலாம் கண்டுனா அவங்க சொன்னாங்க, சரி இவங்க சொல்லிடாதானே நாங்களும் குதிரையை பிடிக்கலாது, குதிரையை பிடிச்சி கட்டிவிடாங்க தோப்பண்டு. பின்ன ராமர் என்னடாப்பா இந்த சொல்கிறேன் நாங்கள் அவங்களை சொல்கிறாப்பான்னு. அப்போ வால்மீகி சொல்லுவார், எனக்கு தெரியாதப்பா, நீ ராசா நாட்டு பிரஜை, அவங்க கேள்வி இருக்கிறாங்க, நீ அதுக்கு பதில் சொல்லு, இவைக்கெல்லாம் பதில் சொல்லாது. எப்படி தொடங்கினா சண்டையை தொடங்கினது. அப்போ அவங்க சொன்னால் குதிரையை விடையலாது. அப்போ சரி என்னட்டு தான் சண்டை தொடங்கினது. சண்டை பிடிச்சா அப்படியே பேலன்ஸ் ஆகி கடைசியாக லவங்குசன் சாகண்டு வரைக்கிற அடுத்த அம்பு பிடிக்கிறதான் வால்மீகி வந்து மறைக்கிறேன். மறைச்சோன்னா திருப்பி அப்போ தான் அவர் சொல்கிறார், அவங்க கேட்குற கேள்விக்கு பதிலை சொல்லலாம். அவங்க கேட்க தொடங்கிடுவாங்க கடகடான்னு, நீ உண்மையாக சீதையே காதலிச்சியா, நீங்கள் ராமபிரான் உங்களை மதிக்கிறோம், உங்களுடைய ஆட்சி நல்ல ஆட்சி எல்லாம் சூப்பர், ஆனால் நாட்டில் சமநிலையை வழிகிடைகளை குடும்பத்தில் சமநிலை இருக்கணும், பஞ்சாலி காட்டுக்கு இருக்க நீங்கள் ராஜபோக வாழ்க்கை வாழ்கிறீர்கள், தங்கத்தில் சில வச்சவா கும்பிட்டாப்புல சரியோ அவங்க கஷ்டப்படுறோம், நீங்கள் சுக வாழ்க்கை வாழ்கிறீர்கள், உண்மையாக காதலிச்சிங்களா, இப்போ அசுவமேத யாகம் நடக்குது ஏன் கூப்பிடல, இப்படி அவங்க விட்டு அடிக்கொண்டே போகிறாங்க கேள்வியில். இப்போ இருக்க குழம்பிட்டு இந்த இதுக்கு கேள்வி இருக்கிறதுக்கான அவங்களோட உயிரை பிடிக்க ராமச்சாம்புக்கு கிட்ட நிற்கிறாங்க, உயிரை கொடுத்து நிற்க வலிக்கிட்டனோ அவ்வளோதான். அப்போ அவர் திருப்பி வந்து சொல்லிடலாண்டா அவங்க சொன்னாங்க, அப்போ நாங்களும் சாகரடி நீங்கள் கொல்லுங்க, குதிரையும் விடையலாது ஒன்று கொல்லு, இல்லைடா குதிரை விடையலாது, நீ ஆன்சர் பண்ணு, கேட்ட கேள்விக்கு ஆன்சர் பண்ணுண்ட வால்மீகி சொல்லுவார். அவங்க பிரஜை கேட்குறாங்க, நீ ராசா
நீ ஒரு வீரனா வந்திருக்கிறாளோ ராசாவே இல்லையே, கேட்ட கேள்விக்கு பதில சொல்ல மாட்டோம். ராமனோட கண்டு அம்பொண்டு எடுப்பார். பிரம்மாஸ்திரம் எல்லாம் பயந்துருவாங்க. சீதையும் பயந்துருவான், இவனும் ராணியரும் பயந்துருவார். சரியா போச்சு கதை. என்ன ராமர் பிரம்மாஸ்திரத்தை எடுத்து சொல்லி கொண்டு விடுவார். நான் ஒரு சனமும் சீதையை சந்தேகப்பட்டால், நான் சீதை இல்லாமல் சோபோ வாழ்க்கை வாழ்ந்தது ஒரு சனமாவது உண்மை என்றால் இந்த பிரம்மாஸ்திரம் அவங்களை இல்லை என்ன கொல்லட்டுன்னு சொல்லிட்டு மேலே விடுவார். மேலே விட்டோன்னா அது நவக்கிரகங்கள்ட்ட போய் வாங்கிட்டு நேர வெட்ட காலை வந்து பூமாரியாக பொழியும். சீதை கங்க பார்த்துட்டு பிள்ளை சீதை கும்பிட்டு இருப்பார் ராமரை நினச்சிக்கொண்டு. ஏன்னா இன்டர்னலாகவே கனெக்ஷன் இருக்கும். இன்டர்னலாக தே ஆர் கனெக்டட். பப்ளிக்காக செப்பரேட்டட் ஒழிய இன்டர்னலாக தே ஆர் கனெக்டட். ராமா அண்ட் சீதா வெல் கனெக்டட். அப்போ சீனோ ஹிம் ஹீனோ ஹர் அவைகளுக்கு தெரியும். அவள் கும்பிட்டோன்னா அவள் பூமாரியாக விழுது. விழுந்தோடனே லவ குசன் வந்து விளங்கிடுது. எடுத்து பாருங்கள் லவ படம் சும்மா அந்த மாதிரி இருக்குது. அது அவங்க 2 பேரும் வச்சு நக்கலண்டா எல்லா வீரர்களையும். தலை சிறந்த வீரர்கள். ஆஞ்சநேயருக்கு நக்கல் தான், ஜாம்பவானை பற்றி கொடுத்து அவருக்கு நக்கல் தான், அங்கதனது ராவணனே தூக்கி அடிச்சு அவருக்கு நக்கல் தான், சுக்ரீவனுக்கு நக்கல். சுக்ரீவன் தான் ராவணனை மடக்கினான், அவனுக்கு நக்கல். அவ்வளோ வேணும் அடிச்சிட்டான். இதை விட பரதனை அடிக்கிறது சும்மா சாதாரண விஷயம். ராமருக்கு அடுத்தது அதை விட அடுத்தது அவனுக்கு என்ன பேர் லக்ஷ்மணன். எல்லாம் சரியான வீரர்கள் எல்லாருமே. விஷ்ணுன்ற ஒரு அம்சங்கள் ஆதிசேஷன் லக்ஷ்மணன், இந்த சக்கரம் பரதன். எஸ். அப்போ எல்லாரும் மூச்சியாக கிடைக்கணும். ராமர் குழம்பி தான் வந்து எல்லாரும் மூச்சியாக கிடைக்கணும். அப்போ குழாம் சொன்னோடனே இவங்க காலில் விழுந்து கும்பிட்றாங்க. அப்போ கேள்வி கேட்கலாம், நீங்கள் சேர முடியாது, சேரலாம்னு சொன்னாத்தான். அப்புறம் இவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், தாய் வந்து சொல்கிறா, சமுதாயத்தில் பெண்களை மதிக்கிறாங்க இல்லை, ஸோ சமூகம் வந்து இப்படி நல்லா இருக்கணும், அது நடக்க வேணும். அதுக்காண்டித்தான் நீங்கள் இனி உங்களோட வெப்பன்ஸ் வேண்டாம், நீங்கள் வந்து 2 வீணியை கொடுத்து விடா போய் பாடுங்க. ஒரு செகண்ட் அதை கேட்டு பாருங்க. அந்த பிள்ளைகள் வந்து நீங்கள் இந்த ஒப்பற்ற காவியத்தை என்னிடம் கற்றுக்கொண்டதற்கு பலன் இதை உலகமெல்லாம் பிரச்சாரம் செய்ய வேண்டும். நீங்கள் இப்போதான் எங்களுடைய யார் விஜய்ன்ற ஒரு படம் வந்து தானே இப்போ கடைசியாக வந்து என்ன பார்க்கணும். இப்போ லவ் சா பார்க்கணும் ஆசையாக இருக்குது. கொஞ்சம் பார்த்தேன், நீங்களும் பாருங்கள், அத்தினியாக இருக்கும். சரியோ. அப்போ மங்கள் உருவா பாடுறாங்க. அங்கே போனால் புருஷன் பஞ்சாதி அடிக்குது, பஞ்சாதியை புருஷன் அடிக்குது, என்ன உடவு போட்டு பஞ்சாதியை பேசுகிறாங்க, சாப்பாட்டுக்கு மனுஷி கஷ்டப்பட்டு சாப்பிட எறிகிறாங்க, 2 பேரும் முழம்பிடுறாங்க. அரண்மனைக்கு வந்து தொட்டு பார்க்குறாங்க 2 பேரும். தொட்டு காவலாளிகள் ராமட்ட பிள்ளைகள் காவலாளிகள் வந்து இதுக்கிட்ட சீதா பிராட்டி அங்கே போனோடனே சீதை அம்மானு கூட தெரியாது. அப்போ தான் தாங்கள் தாயன்னு சொல்கிறார். ராமராரண்டே தெரியாது. ராமர் தப்பரன் சொல்லியாச்சு. ராமருக்கு தெரியாது லவோசாதங்கிற பிள்ளைகள் சொல்லியாச்சு. அப்போ நீங்கள் இனி உங்களை யாருன்னு சொல்லக்கூடாது, பாடுங்கன்னு சொல்லி பாடி எல்லா இடமும் மக்களோட மாறி வர அரண்மனைக்கு வந்து அரண்மனைக்குரியவங்க 2 பேர் மந்தத்தோட காவலாளிகள் மறைச்சி விடுவாங்க. என்ன இங்கே வந்துருக்காண்ட தள்ளி விட்டோன்னா லவனுக்கு போங்க, அவர் ஒருத்தன் போகார், மற்றவங்க கொஞ்சம் பொறுப்புறன்ட்டு எல்லாம் பாடி போட்டு இருக்க சீதா ஒரு மாற்றங்கள் வந்தோன்னா சீதா வந்துடுவா. வந்தோடனே எல்லாரும் சீதாக்கு ஜெய, ராமருக்கு ஜெயன்ற எல்லாரும் சீதாக்கு ஜெயன் அரண்மனைக்கு வந்து ராமரை சீதை கதைக்கிறேன். எல்லாம் ஒரு கொஞ்ச நேரத்துக்குள்ள சீதை சொல்லுவா, ஓகே எங்கள் டைம் வந்துடுது, போகிறோம். எங்கே போகிறோன்னா பூமாதேவி கூப்பிட போகிறான், டைம் வந்துடுது. இதுக்கெல்லாம் பட்டாபட்சம் நடந்தால் அதில் இதில் விரையில் நினைக்கிறேன். பூதாமி கூப்பிட போகிறோன்னா எல்லாரும் கவலைப்படிஇல்லை. வந்த வேலை முடிஞ்சது, எனக்கு ஜாப் முடிஞ்சது, ஸோ போகணும். ஒவ்வொரு தடவை ஒரு ரோலோட வர்றது. இப்போ மகாத்மா காந்தி ஒரு ரோலோட வந்தார், அவர் ரோல் முடிஞ்சது போனேன். சுபாஷ் சந்திர போஸ் ஒரு ரோலோட வந்தார், அது முடிஞ்சது போனேன். அதோட வேலுப்பிள்ளை ஐயா நம்மன்னு ஒரு ரோலோட வந்தார், போயிட்டேன். இப்படி அமர்வலிங்க இப்படி ஒவ்வொருத்தர். ஸோ அதே நினச்சி கொண்டு ஆகணுன்னு இருக்கிறீங்களே, அடுத்த ரோலோட நீங்கள் பார்க்கணும். சரி தானே? அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரோல் இருக்கும். அந்த ரோல் வந்தோன்னா போயிடுவீங்க. சரியோ, அது என்ன நடந்துட்டே தெரியாது. சுபாஷ் சந்திர போஸுக்கு என்ன நடந்துட்டே தெரியாது. சரி தானே? அப்படியே ஒவ்வொருத்தர் ரோல். வெவ்வேறு வேலுப்பிள்ளையானவனும் தனக்கும் அப்படித்தான் நடக்கும்னு ஆசைப்பட்டார். இப்படித்தான் அவருக்கும் அப்படி ஆச்சுது, என்ன நடந்துட்டே தெரியாது. ரோல் அவர் இருக்கிறான் இல்லையன்றான், ரோல் முடிஞ்சுது, அவ்வளோதான். ரோலை விட்டுட்டு ரோல் வந்த நோக்கத்தை ஃபாலோ பண்ணணும். அதுதான் நிறைய. அதுக்கான தோக்கத்தை கொண்டு போகணும் இல்லை, மக்களுக்கான தீர்வு நோக்கி பயணிக்கணும். அரசியலான எங்கள் நல்லா பாடு. சரிதானே? ஸோ
சீதா வந்து சொல்கிறா வந்த வேலை முடிஞ்சுது, பெண்களுக்குரிய உரிமைகளை தண்டோன்னு வந்தேன் நான், இப்போ எல்லாரும் ஆண்கள் பெண்கள் எல்லாம் மதிக்கிறேன், ஸோ இந்த வேலை முடியுது, ஐ ஆம் லீவிங் என்னன்னா பூமாதேவி வந்து அவள் டேக் ஓவர் பண்ணிக்கிறா, அவள் போயிடுவாள். கொஞ்ச நேரத்தில் அசரீதிக்கு ராமருக்கு டைம் வந்துடுது, அந்த சிவன் போகணுன்னே இவர் ஜலசமாதி அடைகிறார். அவர் போனோன்னா கையோட பரதனும் சமாதிக்கிறான், அவருக்கு என்ன பேர் லட்சுமணன் சமாதி அடைஞ்சோன்னா வைகுந்தம் போடினா அவங்க மகாலட்சுமி வெயிட் பண்ணுறான். அப்புறம் வந்து எல்லாரும் காட்சி கொடுக்கிறான். இதுதான் கதை. ஸோ வேறு என்ன மகிழ்ச்சியாக கேட்டீர்கள். புண்ணிய கதை ராமனின் கதையே உங்கள் செவி குளிர பாடிடுவோம் கேளுங்கள் இதையே. ஸோ இதை சொல்ல வேண்டிய வந்த காரணம் என்னன்னு கேட்டால், சமூகத்தில் ஒரு பிள்ளையான பதிவு. என்ன பதிவு? அது தலை சிறந்த போராளி எப்போவுமே கோவப்படுவது இல்லையா. ஸோ இவ்வளோ நான் காய்ச்ச முழுக்க போராளிகளை அதர்மம் நடக்க எவனுக்கும் கோபம் வரும், கடவுளுக்கே கோபம் வந்திருக்கு. ஆனால் இந்த கருத்து எத்தனை ஆயிரம் பேர் ஆதரிச்சிருக்கிற 1.3K 1300 பேர் 23 பேர் கமெண்ட்ஸ் போட்டு 106 பேர் ஷேர் பண்ணி இந்த சம்மந்தப்பட்ட ஆளில் கோவம் இல்லை, இந்த சம்மந்தப்பட்ட கருத்து இல்லை, கோவம் இல்லை. எனக்கு இப்படித்தான் இன்றைக்கு சமுதாயத்தில் தவறான என்னன்னு சொல்கிறது, தவறான ஆக்களை சொல்லி நானும் லைக்க போடுறேன், தவறான தவறான ஆக்களை வந்து ப்ரமோட் பண்ணி அரசியலையும் சரி, என்னென்னு சொல்கிறது, சமூக நடவடிக்கையிலையும் சரி, வியாபாரத்துலேயும் சரி, எங்களுடைய ஆக்கள் வந்து இப்போ குறிப்பாக இதுக்கு மிகவும் உதாரணம் வந்து எங்களுடைய கந்தப்போ எடுத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அவர்கிட்ட நிலப்பாடுகள் எப்படியானால் என்ன செஞ்சிருக்கிறார், அரசியல் பின்புலம் என்ன நோக்கத்துக்காக இருக்கிறார், எவ்வளோ படிச்சிருக்கிறார், எவ்வளோ கோழிங்காண்டில் அடிச்சிருக்கிறார், எத்தனை பொம்பளைகளை காப்படிச்சிருக்கிறார், எத்தனை பேருக்கு வேலைவாய்ப்பு சம்பளம் கொடுக்காம விட்டுருக்கிறார், உறவு பாலன் வச்சிருக்கிறார், அவற்றை உறவு கொஞ்சம் சாப்பிடா தண்ணிலாம் இருக்க ஃபோன் பண்ண எடுக்காம விட்டுருக்கிறார். சரிதானே? இப்படி எத்தனையோ விஷயங்கள் இதெல்லாம் தாண்டி ஒருத்தர் ஐநூறு தண்டு இருக்கான் கரும்பிலி ஏதோன்னு சொல்லி நல்ல கேள்வி இருக்கிறான். மாவீரர் கோயில் கட்டணுன்ற சரி கட்டு எப்படி கேள்வி அவன் ஒரு நாள் என்றாலும் உனக்கு தெரியும் எத்தனை போராளி இருக்கும், அந்த பிள்ளைகளை கூட்டி கண்டதை ரீச்சாவை காட்டினியான் எப்படி கேள்வி. அவனும் யார் விசுவாசிகள் நல்ல கேள்வி. இவங்க எல்லாமே ஒரு பிரச்சாரம். அவர் கரும்புலிகள் என்ன மாவீரர் கோயில் கட்டவர், இவர் என்ன பேர் எங்களோட வீணையை வாசிக்கிறவர் சொல்கிறார், கோட்டையை சுற்றி காவலரன் கூட போகிறார். எவனாச்சும் ஒருத்தன் எல்லாருக்கும் போராளி குடும்பம் தான். அப்படியே போராளி குடும்பமும் ஒரு பகுதியை வச்சுக்கொள்ளுவோம்னா வாழ்வாதாரத்தில் பிரச்சனை உள்ளாக்களை சிந்திக்கிறீங்களா? வாழ்வாதாரத்தில் பிரச்சனை உள்ளாக்கள்ன்றக்க சுனாமியால் பாதிக்கப்பட்டவன் வருவான், போராட்டத்தால் பாதிக்கப்பட்டவன் வருவான், இயல்பாகவே உடல்நிலையால் பாதிக்கப்பட்டவங்களும் வாழ்வாதார பிரச்சனைகள் இருக்கிறான், வருத்தங்களால் பாதிக்கப்பட்டவன் இருக்கிறான், கொரோனாவால் பாதிக்கப்பட்டவன் இருக்கிறான், சுனாமியால் பாதிக்கப்பட்டவன் இருக்கிறான். இப்படி பலதரப்பட்ட பாதிப்புகளுக்கு ஒன்று தான் போராட்டத்தில் பாதிக்கப்பட்டது. அந்த போராட்டத்தில் பாதிப்புகளையுமே 5 இயக்கங்கள் இந்த பங்களும் 5 இயக்கங்களும் பாதிக்கப்பட்டதான். தங்களுக்கு அடிபட்டுச்சதால பாதிப்பு தான், பொதுமக்களும் பாதிப்பு தான். இது ஆகவே பிடிச்சு வச்சிருக்கிறது தாவீப்பு மட்டும்தான் நாட்டுக்காண்டி போராடினது. 40,000 பேர் தான் போராளிகள், அவன் குடும்பம் மட்டும்தான் போராளி குடும்பம் என்று ஒரு பொய்ப்பரப்புரையை உலகம் முழுக்க நம்ப வச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இறந்ததும் அவர்களுக்கு மட்டும்தான் மாவீரர் அனுஷ்டிக்கப்படுகிறது. அதுவும் வெளிநாடுகளில் 3 பிரிவாக போத்தலோடத்து கொண்டாடப்படுகிறது. இதுதான் நாங்கள் என்ன சொன்னாண்டா, ஒன்றில் பொன் சோமரன் இறந்த நாளில் அதை கிளைம் பண்ணி எல்லா போராளிகளை ஆண்டு நினைவு கூர்ந்து அதை தியாகத்தை கொண்டாடணும். அதை எண்டைக்கு செய்யணுமோ அண்டை தான் தமிழ்நாட்டுக்கு பிடிப்பு தெளிவாமலையே கொடுக்கும். மற்றபடி உங்களுக்கு ஒரு இஞ்சி இறக்காதபடியே கத்தி கொண்டிருக்க வேண்டியார். சரிதானே? அதுலேயும் குறிப்பாக புலிகளில் போராளிகள் அவங்க கட்டுறாங்க. டக்ளஸ் தங்கடையாக அவர் மறந்துட்டார். எப்படி இருக்கு விளையாட்டு? அவர் தங்கடையாக மறந்துட்டார். புலிக்கு கட்டுறாண்டா அது முழுக்க அந்த உள்ளத்தில் இருக்கிற முழுக்க அரசியல். இன்றைக்கு மக்கள்கிட்ட வந்து புலிகள்கிட்ட போராளிகளுக்கு இதை செஞ்சால் தான் எங்களுக்கு ஓட்டு விழுமாட்டா ஓட்டு பிச்சை. இதில் பார்க்க நல்லூரில் துண்டை போட்டிருக்கான் பூ நாயகளை அரசியல்வாதிகள்.
வாழ்வாரத்தில் இருக்க பிரச்சனை உள்ளவனுக்கு வழி கொடுப்பேன் நீ ஒரு அரசியல்வாத சொன்னீங்கன்னா அதே அண்டை எங்கட மக்களும் என்ன பின்னிக்கு 2 புலி 2 தொங்க போட்டோடனே தலைவற்றி ஆக்கணுன்ட்டு அதுக்கு ஒரு போட்டு சைக்கிள் அங்கே சீமான் கொக்கோயின் அடிச்சு போட்டு கத்துற சீமான் கொக்கோயின் அடிச்சு போட்டு கத்துற உனக்கு என்ன பேர் கொக்கிக்குமார் இந்த பார்த்தீங்களா ராமர்கிட்ட போகல கிருஷ்ணன்ட்ட போகல பார்த்தீங்களாண்டா ராமர் ஒரு கடவுள் ஒன்று இருக்கிறான் சீமான் அதை 3000 பேர் லைக் பண்ணுறாங்க கிருஷ்ணர் பொங்கலையை பிடிச்சோன்னா அதை 2000 பேர் லைக் பண்ணுறாங்க இந்த பரதேசி கொக்கோயினை அடித்து போட்டு சிவன் அந்த சாதி சொல்லக்கூடாத நான் சொல்கிறேன் நம்மளோட வயலே ஏதோ ஒரு சாதியை சொல்கிறான் கொக்கோயின் அடித்த மூதேசி அதுக்கு அந்த பன்னாடியை கோட் பண்ணுறான் சீமான அது பெரிய லோக்கரட்டிஸ் மூதேசி அதுக்கும் 2000 பேர் லைக் பண்ணுறாங்க அதாவது லைக் எனக்கு பிரச்சனை இல்லை தவறானதை விதைக்கிறாங்க மக்கள் அதை ஏற்கிறார் மூஞ்சியை காட்டி போட்டு கத்துறான் மூதேசி முள்ளந்தண்ணிலாம் தான் மூஞ்சியை போட்டு இந்த பேர் என்ன பேர் சில போல தாடியோட வருவேன் இல்லை ஃப்ரீயாக வருவேன் இல்லை க்ளீன்ஸோடு வருவேன் நான் யாராவது சத்தியம் தான் கேட்குறேன் என் ஐடியிலேருந்து கேட்சுட்டு இருக்கேன் எனக்கே போக முடியுமா இருக்கணும் எவனை தாக்கினாலுமே இதே பேசுதான் தாக்குறா மட்டும் நம்ம நோக்கம் இல்லை நல்லா செஞ்சா போடுவோம் அர்ஜுனா நல்லா செய்ய போடுறோம் என்பிபி நல்லா செய்ய போடுறோம் ஆனால் என்பிடி நோயாளிகள் இருக்கிற நம்ம அர்ஜுனா மாதிரி கொக்கோயின் குமார் மற்றது சீமான் மற்றும் சில பேரை மாதிரி அவைக்கு வந்து எப்பயுமே மற்றவனை தாழ்த்தி தான் கேட்கணும் அது ஒரு நோய் அது மட்டும் இல்லை அடிக்கிற பவுடர் அதுக்கு தான் எங்களுடைய அகப்புலம்பேருந்து காசு கொடுக்குறோம் வெளிநாட்டில் கொக்கையின் குமாருக்கு கிருஷ்ணரை பற்றி கேட்பான் கடவுள் இல்லை அண்டுவான் சரிதானே சிவன் அவன் அண்டுவான் சிலவங்களெல்லாம் பெரிய கடித்தனம் உண்டு அவன் சீமான் சொல்கிறான் கிருஷ்ணர் லீப் கீசிங்க போடுவான் மூதேசி அங்கே கேரளாவில் ஒரு பொம்பளை போலீஸ் சாமானுக்கு எல்லாம் கையை விட்டு கஞ்சாவை எடுக்குது 2 ஆம்பளை போலீஸ் ஆவண்டு பார்த்து நிற்குது அதை 3000 பேர் லைக் போட்டுருவாங்க நான் மட்டும்தான் போட்டேன் பொம்பளை போலீஸ் லீப் கேசிங் இது கண்டனங்கள் பக்கத்தில் ஆம்பளை போலீஸ் இருக்குது ஆம்பளை போலீஸை பார்க்கும் இப்போ விடுதலை பிள்ளைங்க ஆட்சியில் பார்த்தீங்கன்னா ஆம்பளைக்கு ஆம்பளை பொம்பளை இப்போ இந்த இது இருக்குது என்னென்னு சொல்கிறது ராமேஸ்வர மிஷன் அந்த டிசிப்ளின் இருக்குது எங்களை சத்யசாரா டிசிப்ளினும் இருக்குது அங்கே வந்து தீர்த்தமெல்லாம் பெண்கள் பக்தர்களுக்கு பெண்கள் ஆண்களுக்கு ஆண்கள் தான் கொடுப்போம் டீசன் சரிதானே அது பொதுவழியில் ஒரு டிசிப்ளின் இருக்கும் ஸோ அதை பார்க்குறேன் எல்லாரும் வந்து என்ன சொல்கிறது போராளி குடும்பத்துக்கு போராளிகளுக்கு தான் சில வச்சா அப்படின்னு நான் வரப்போகுது மூதேசியர் பேரும் புகழும் தான் அந்த போராளி குடும்பத்துக்கு ஏதாவது வாழ்வாரத்தை பற்றி காய்ச்சாண்டா இல்லை போராளி குடும்பம் மட்டும் இல்லை வாழ்வார பிரச்சனை இருக்கிற எல்லாருக்கும் வாழ்வாரம் கொடுப்பானண்டா அது ஓகே ஒரு இதயத்துலேருந்து வருது இவங்க முழு பேரும் என்ன போராளிகளுக்கு சில பேருன்றேன் இவன் கந்தப்பு சைல்ட் ரேபிஸ் பிளடி பாஸ்டார்ட் போட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருக்கணும் சத்யா பீனன் கொண்ட வெடிதான் அவனுக்கு வேற கதை இல்லை சத்யா பீனன் கொண்டு தெரியும் நம்மளுக்கு தான் நீங்கள் ஒன்றா தலைவனோட கொண்டாடணும் எப்படின்னா 4-5 நாதாரிகளோட பிஸ்னஸ் செய்கிற நாயலாக்கும் கொண்டாடுதுகள் நிறைய ஜனம் எதிர்க்குது அடுத்த டக்ளஸ் கோட்டையை சுற்றி சிவர் கட்டு வேற வீட்டு மதிலை கட்டணும் முதல் கரம்பில் காட்டி நீ வரியாது இப்போ மதில் கட்ட போகிறேன் போராளிகளுக்கு சில வைக்க போகிறேன் அவர் அந்த குடும்பங்களுக்கு உதவி செய்யணும்னா பரவாயில்ல இன்றைக்கு பார்த்தா இங்கே நாட்டுக்காண்டி போராடின ஒருத்தன் வீடோட பிச்சை எடுக்கிறான் 3 பொம்பளை கல்யாணம் இல்லை இந்தியாவில் கால் இல்லாமல் இருக்கிறாங்க எத்தனையோ பேர் குறிப்பாக புலிகள் இந்தியாக்கள் சில புலிவாளர்களை சொல்கிறேன் சரிதானே சங்கானை ஆக்களுக்கு தெரியும் எம்ஜி டெலோவுக்கு சாப்பாடு கொடுத்துக்க சுட்டவங்க சரிதானே சாப்பாடு கொடுக்குற என்ன பாவல பிளட் சொத்து பார்த்து வாங்கினது இந்த மனுஷன் கொடுத்தது சுட்டது அப்போ அந்தாலும் போராள பாதிக்கப்பட்ட ஒரு ஆள் தானே அவரும் பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு அவர் அவங்க அளவில் நல்லா இருக்கு அப்படி எத்தனை பேர் தும்பன் படத்தில் நாங்கள் எத்தனை அவர்களையும் பார்க்கத்தானே இது யாரும் கேட்க மாட்டேன் புலிகள் இந்த போராளிகளுக்கு சிலரை பேன் போன செவட்டா பற்றி நாய்களுக்கு அவங்களுக்கு போடணும் முதல் தீர்த்துட்ட பெறாமல் அவ்வளோ பேரை சாவடிச்சதுக்கு அது தலைவன் ஒன்று இருப்பான் ஏதாவது சொன்னோன்னே ஐயோ உங்களோட தலைவரை கூட சொல்லிக்கலாம் துரோகி மூதேசிகள் துரோகின்னு காய்ச்சி அமைச்ச மொழியை நாட்டை பற்றி காய்ச்ச சக்கரராயா பிள்ளையார் ஆளண்டாலும் நல்ல ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு இவங்க துரோகத்தை இலக்கத்தை பற்றி காய்ச்ச விட துரோகத்தை பற்றி காய்ச்சாங்க அந்த காய்ச்சி அவ்வளோத்துக்கு எனக்கு அதை ஒன்று தான் பிடிச்சது படிப்பிச்ச அனாலிசிஸ் அதை ஒன்று தான் பிடிச்சது மிச்சம் வந்தாலும் உருப்படியாக செய்யலை கல்வியால் நாட்டத்தை நாசம் பண்ணது கல்வி செல்வம் வீரன் அடிக்கடி சொல்கிறாங்க கல்வி ஒரு பிள்ளையார்கிட்ட நாசம் பண்ணால் சக்கன் காசு பிள்ளையார் நாசம் பண்ணுறது ஐபிசி பாஸ்கரன் வீரம் பிள்ளையார் நாட்டை நாசம் பண்ணால் வயலு பிள்ளைங்க பொடி இது நீங்கள் விளங்கிக்கொள்ளணும் இப்போ இந்த வழக்கம் உங்களுக்கு போகிறது அவன்கிட்ட தான் எங்கட இனத்துக்கு விடி வில்லும் கூட உங்களோட தலைவன் ஒன்று இருந்தீங்கன்னா அவ்வளோதான் இதை சொல்கிறதே அந்த கடவுள் தான் அதான் ஒருத்தர் சொன்னான் எனக்கு இல்லை இருந்து தலைவன் முருகனுக்கு இணையானவன் பிரபாகரன் கடவுள்னு பாடுறாங்க ஆனால் கடவுள் ஒருத்தர் இருந்தபடியால் இவங்களை இல்லாமல் போனவங்கன்னு தெரியல சொன்னாலே சொல்கிறாங்க எங்கட பொருளாதாரத்தில் இருந்த 33 பேருக்கு ஒருத்தர் எங்கட ஜூனியன் வாண்ட மகன் இப்போ கனடாவில் இருக்கிறான் பிரகாசன் அடிச்சு கேளுங்க சொன்னோனோ இல்லையோ என்ன நான் சும்மா ஒன்று இல்லையோ 3 தடவை தலைவர்கிட்ட செட் பரிசு வாங்கினோம் 4ஆம் தடவை மீண்ட போனோம்னா அம்மான் அண்டக்கர் பண்ணி அனுப்பிவிட்டான் ஒரு ஆண்டு
ஏன்னா தன்னோட மிஞ்சிடுவாங்க. இதெல்லாம் உள்வீட்டு ரகசியமாக நான் சொல்ல வேண்டிய டைம் சொல்லத்தான். சரி, ஸோ வேறு என்ன, பிள்ளைகளை ஆதரிக்கக்கூடாது. இன்றைக்கி அரசியல்வாதிகள் போலி வாக்குகள் கொடுக்குறாங்க. அவர் இதயத்தில் சுத்தம் கிடையாது. அது நீங்கள் இருக்கலாம், நீங்கள் வாழ உண்டு. மக்கள் எப்படி இப்போ நீங்கள் கோமங்கள் பண்ணி யாகங்கள் பண்ணால் தானே கோயிலில் சாமி வர வேண்ட மாதிரி மக்கள் அழைச்சாவளியே இல்லைன்னா நான் வரவே மாட்டேன். ரோட்டுக்கு வந்து மக்களுக்கு அதை விளங்கலாம் முக்கியப்பட்டாச்சு. முக்கியப்படட்டும். சரி, நான் கத்தி புலரை கடவுளை கண்ணா கிருஷ்ணா கோவிந்தா கோபாலா வாசுதேவா நாராயணா வாண்டா கிருஷ்ணர் வர்ற மாதிரி தான் நாங்கள் அரசியலுக்கு வரண்டா வருவோம்ல. இனி எங்களுக்கு அந்த எண்ணம் இல்லை. ஆனால் யார் வரக்கூடாதுன்றதை தெளிவாக சொல்லி கொண்டிருக்கோம். கந்தையா கந்தாப்பூ வரக்கூடாது, அவ்வளோதான். அதில் வெகு தெளிவாக இருக்கும். முதல் நொக் அவுட் பண்ண வேண்டிய கந்தையா கந்தாப்பூ. மற்ற யாரை நொக் அவுட் பண்ணணும்னு நான் அப்பப்போ சொல்கிறேன். இப்போவே மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. கந்தையா கந்தப்பூ அரசியல் என்ற நினைப்பே இல்லை அவனை கலை கொண்டு நாட்டை விட்டு அது நடக்கும். சரிதானே, அவன் செஞ்ச வேலைகளுக்கு சம்பளமே கொடுக்கவே இல்லை. ஸோ இப்போ என்னது சொல்கிறேன்னா, இந்த பிள்ளையான கருத்து அவன் சொல்கிற கருத்தை ஏற்றுக்கொண்டுட்டான். நிறைய பேர் கேட்குறாங்களோ இல்லை மன்னிப்பு கேட்டார் தானே, அவரைய விட ஒண்டியானே. அவன் என்ன மன்னிப்பு கிட்ட சரியே, கொலை செஞ்சு கொண்டு மன்னிப்பு கிட்ட சரியே. ஒன்று மூளை கொண்டு போட்டு நான் மன்னிப்பு கேட்குறேன் முறை விட்டு கேட்டேன் ஜப்பான் குரூப்பில். அப்படி என்ன ஆகிறீங்க? அப்படி தான் இதுவும் அதே மாதிரி தான். ராமர் விட ராவணன் நல்லவனா, சீதை விருப்பம்லாம் தொடாமல் வச்சுருந்தான். அப்போ நான் சொன்ன பொண்டாட்டி தூக்கி கொண்டு வரேன் பேச இருக்கட்டும். அப்படி கதை நீங்கள் கண்டேன். இல்லைடா, ராமருக்கு ஒரு நீதி உனக்கு ஒரு நீதியே. சாதாரண மனுஷனே இப்போ ரூபன் பார்த்துட்டு இருப்பான். ஜாமனோட விட இப்போ நான் விட்டு வாங்க விட்டா பற்றி ஒரு ராப்பிட்டு சரியோ கொஞ்சம் இடத்த விட்டு யாரும் கொடுக்குறேன் ஐயா. இப்போ கடவுள் போய் யாரும் இருக்கும் நினைக்கிறாங்கடா. அப்போ அவங்களோட கதையை பேர் பரவாயில்ல தானே. ராமர் 10 நாள் ராமர்கிட்ட கொஞ்சம் 10 நாள் வச்சிருக்கட்டும் ராவணன், இல்லை ஒரு மாதம் வச்சிருந்துட்டு விடாட்டும் விட முடியுமா? எங்களோட தாத்தா இந்திய நாய் வர வந்து சொன்னால், இந்திய நாயை இன்றைக்கு நான் பண்ண அவரை விட்டுருவோம் நம்மளோட பேர்னேன். அவனுக்கு கில்ட்டி ஃபீலிங் என்ன பிடிச்சுன்னு போகணும். அவர் சொன்னால் நோ ப்ராப்ளம் யூ கேரி ஒன்றை போயாங்க வச்சு பிரச்சனை அடுத்து என்ன செய்யப்படுறாங்க. அது மாதிரி பரவாயில்ல விட்டுற முடியும், ராமன் விட்டுற முடியும் பெஞ்சாதி. அது மாதிரி முக்கன்கள் இதை விமர்சித்தவங்கள கடவுள்ன்றாங்களா? கொக்கி குமார கொலிக்கு குமார ராமர் கடவுள் இல்லைன்னவன் பெரிய கடவுள் ஆகிறான். அந்த பைத்தியக்காரங்க ஒரு அப்புறம் 400 படித்து இந்த லவகுசன் வரலாறு படித்தாலும் அவனுக்கு விளங்கி இருக்கும். சீதையன் காட்டுக்கு போனார், என் தீ குளிக்க விட்டார். ராஜ தர்மம் தான் முக்கியம் பண்ணுறார் ராமர். தனக்கு காதலை விட ராஜ தர்மம் தான் முக்கியம். அதை சொல்ல மறந்துட்டேன். ராஜ தர்மத்துக்கு தான் சீதை காட்டுக்கு போகிறான். அவவே தான் சொல்கிறான். இவர் வேணாம்ன்றார், இவரும் பழிக்கிறார். எல்லாத்தையும் போட்டு போவோம் ஜெயிச்சு நீங்கள் உங்களோட வேலையை பாருங்க, முடி சொல்கிற வேலையை ராஜ தர்மத்துக்காண்டி நாங்கள் காட்டுக்கு போகிறோம். அவள் தான் போகிறோம். ஆனால் அவைக்குள்ள காதல் இருக்குது. அக்கினி பிரவேசம் வைக்கிறாண்டா ஊர்களுக்கு பிள்ளையா சொல்கிறாங்க. ராவணட்டேந்து வந்தாண்டா எந்த பிரச்சனை தாங்க முடியும், அவருக்கு தெரியும். ஆனால் மக்கள் தன்னை மனசியை பற்றி பிள்ளையார கேட்கணும்னா தீபிளிக்க வர இந்த அடிப்படையே தெரியாத பன்னாடிகள் தான். அவன் கொக்கிக்குமார் கொலிக்குமார் இருந்தாலும் சரி, அந்த பரதேசிமான் இருந்தாலும் சரி, அதை வச்சே அரசியல் பிழைக்கிறாங்க ஐயா. அடுத்தது திராவிடர் ஆரியன் ஒரு பிரச்சனை. அவர் திராவிடர் ராமர் கிருஷ்ணரார்கள், இவர் ஆரியர் ஆரிய திராவிடர் தமிழர். நாங்கள் அப்புறம் நாங்கள் தமிழர்ண்டா உங்களோட ராவணனுக்கு தான் சப்போர்ட் பண்ணணும். மூதேசிகளை பொம்பளை பொறுக்கியை சப்போர்ட் பண்ண முடியும் எங்களோட தமிழ்ன்றதுக்காண்டி. முதல் ஆரியன் திராவிடன்ன்றதே பிறகு பிரிஞ்சுதான். ஒரு 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 ஊரில் எங்கே தென்னாப்பிரிக்காவில் ஒரு இனம் வெளிக்கிட்டது. அந்த இனம் வெளிக்கிட்டே கூட ஆரிய திராவிடம் இருந்தது. ஆதாவால் மட்டும்தான். உடனே ஆதாவனால் நீ கிறிஸ்டியன்ன்றாங்க. அப்போ இதுதான் கதை வரலாறு. அப்பளத்துண்டு அப்படியே இனம் பெரியனது. சுற்றி பார்த்தா சொன்னா அதை தான் சொந்தம் பண்ணுவாங்க. அப்போ உன்னது இங்கட ஆரியன் தேட அமர்ந்தது. அது ஒரு பொம்பளை என்ன பிடிச்சி கேட்பையோ சங்கீதா அப்பள விட்டுட்டாங்க. இப்போ சாரி ஏகப்படாது, நான் சேர்ந்துட்டேன், மன்னிச்சு கொடுங்க. பட் பாயிண்ட்ஸ் சொல்கிறேன். இப்போ சில பிள்ளைகளை சொன்னோன்னே ஈழத்து பொம்பளைக்காண்டி நீங்கள் சப்போர்ட் பண்ணோன்னே, ஈழத்து பொம்பளைக்கு நான் 4-5 இருக்குது. எல்லாம் 2 தான் இருக்கும். வேறு சொல்கிறேன் வேண்ட வாசல் இதை சொன்னோன்னே வேறு பிடிக்காச்சிட்டாங்க. எல்லாம் பொம்பளை. அப்போ பொம்பளைன்னு பார்க்கணும். ஈழத்து பொம்பளை, இலங்கை பொம்பளை, யாழ்ப்பாணத்து பொம்பளை, கிளிநொச்சி பொம்பளை, வட்டக்கச்சி பொம்பளை, வடமராட்சி பொம்பளை, இந்தியா பொம்பளை, பாகிஸ்தான் பொம்பளை இல்லை. நீதி யார் பக்கம் இருக்கிறது தான் இருக்கணும். சிலவளை என்னுடைய அந்த உரைப்பான ஜோக்ஸை கேட்டு தான் சங்கீதா விட்டுருவோம்னான்னு தெரியும். அதை விஜய் கட்டத்தான் தெரியும். கொடுத்தே விட்டு விட்டேன் அம்புண்டா அதோட அவுட். இத்தனை பேர் போயிருக்கேன். எத்தனை பேருக்கு அந்த பையன் தெரிஞ்சு நான் திருப்பி கேட்க விரும்புகிறேன்னு சொன்னால் அவர் செட்டில் ஆகிட்டேன். ஸோ அவங்க ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு பிள்ளையான ஆட்களை ஆதரிக்காதீங்க. உங்களுக்கு கடவுள் அறிவை கொடுத்துருக்க. விவேகானந்த சொல்லியிருக்க 1000 பட்டாளம் கொடுக்க உனக்கு எந்த உணவு சரின்னு சொல்ல முடியாது, நீ தான் கண்டுபிடிக்கணும். புத்த சொல்லியிருக்க உனக்கு 1000 பேர் சொல்ல முடியாது, எந்த பாதனா சரியா நீ தான் கண்டுபிடிக்கணும். வண்ணஸ் வாத்தான் சொல்லுவோம், நாங்களும் வாத்தான் சொல்லுவோம், கிருஷ்ணன் வாத்தான் சொல்லுவோம். எந்த கருத்துண்டாலும் கடவுளை விடுங்க ஐயா. சமுதாயத்தில் எவன் கருத்தை போட்டாலும் உங்களுக்கு ஒரு மூளை இருக்குது. நீங்கள் யோசிங்க, இது சரியாக இருக்குமா, இது பிள்ளையாக இருக்குமா, எது சரி எது பிள்ளைன்னு ஆதரிங்க. ஊடகங்கள் ஆதரிக்கிறவைக்கு தான். பிள்ளையான கருத்தை ஆதரிக்காது. அவ்வளோதான். இதுக்குள்ளேயே அந்த மனுஷன் யாரோ அல்ல பொம்பளை போட்டதுக்கு அந்த பொம்பளைக்கோ அந்த கருத்துக்கு எதிர்ப்பு கிடையாது. இன்றைக்கு ஊடகங்களில் விஷயமே தெரியாத கருத்தை போடுது. அந்த பிள்ளையான கருத்தை ஒன்று 7 என்றதை லேவம் கொண்டு போடுது. அதுலேயும் சில பொம்பளை பிள்ளைகள் போட்டால்
சில கல்யாணம் காட்டி கில்லாடுகள் குண்டில் விட்டுட்டு இருக்கலாம் போய் லைக் போடுவோம் பொட்டை ஜோசியும் சார் நான் சொன்ன கருத்து 1 தான் அது அடுத்தவன் அடிச்சு விடும் கீதிகளை அப்புறம் கிஷனே நேராக கண்டாத சொல்ல போனால் அவனுக்கே கீதத்தில் ஒழிக்கும் எனக்கு எத்தனை பலவோஸ் இருக்குன்னு தெரியுமோ அந்த நான் வந்து லைக் போட்டுருக்கேன் இந்த ஐயா வந்து எனக்கு கமெண்ட்ஸ் போட்டு போயிருக்கேன் நீர் என்ன வந்து சொல்கிறேன்றீங்களே சொல்லிருக்குங்க ஸோ நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் லவ் யூ ஆல்